தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரத்தை நாடிவாழ் நெஞ்சமே நீ நன்னறி ஆகுமென்றே என்கிற அப்பர் தேவாரத்தை சொல்லி, ராமேஸ்வரம், துவாரகா, பூரி, பத்ரிநாத் ஆகிய 4 புண்ணிய திருத்தலங்களிலே ராமேஸ்வரம் மட்டுமே தெற்கே அமைந்திருக்கக்கூடிய சிவத்தலம். மற்றவையெல்லாம் வடக்கே அமைந்திருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்கள். 12 ஜோதிர்லிங்க திருத்தலங்களிலே வடக்கே 11, நம்முடைய தெற்கே ராமேஸ்வரமும் அமைந்திருக்கின்றன. தீர்த்தம், மூர்த்தி, தலம் ஆகிய முப்பெருமை உடைய இந்த புண்ணிய திருத்தலம் காசிக்கு நிகரான புண்ணிய திருத்தலமாகும். அவதார புருஷனான ஸ்ரீராமர் ஈஸ்வரனையே வழிபட்டதனாலே இந்த திருத்தலத்திற்கு ராமேஸ்வரம் என பெயர் வர காரணமாயிற்று. காஞ்சியிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, ராமேஸ்வரத்தை தரிசித்தாலே முக்தி. காசி யாத்திரை அருள்மிகு ராமநாத சுவாமியை ராமேஸ்வரத்திலே வழிபட்ட பின்னர் தான் நிறைவு பெறும். இந்த புனிதமும் புகழும் மிக்க இந்த திருக்கோயிலிலே மாசி மகா சிவராத்திரி உற்சவம் இன்று தொடங்கி எதிர்வருகிற 19ஆம் தேதி வரை மிகச் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் நம்முடைய இணை ஆணையர் செயல் அலுவலர் ஐயா திரு க செல்லத்துறை MA BL அவர்களும், தக்கார் இணை ஆணையர் திருமதி பா பாரதி BL அவர்களும், திரு இ ரவீந்திரன் உதவி ஆணையர் நேர்முக உதவியாளர் மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு 8ஆம் தேதி தை மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு காலையில 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள கொடியேற்றம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு உபயதாரரான ராஜபாளையம் ராம்கோ குடும்பம் சேர்மன் PR ராமசுப்பிரமணிய ராஜா அவர்களை நாம் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இரவு 8 மணிக்கு திருக்கோயில் நாயகர் வாசல்ல ஒளி வழிபாடு முடிந்து, அதாவது தீபாராதனை முடிந்து, அருள்மிகு சுவாமி தங்க நந்திகேஸ்வரர் வாகனத்திலையும் அம்பாள் வெள்ளி வாகனத்திலையும் அன்ன வாகனத்திலையும் பஞ்சமூர்த்திகளோடு எழுந்தருள இருக்கிறார்கள். முதல் சிறப்பு நிகழ்ச்சியாக மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அடியேன் ஷண்முக ஞானசம்பந்தன் குழுவினருடைய ஆன்மீக சொல்லரங்கம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மதுரை ஐயர் பங்களா ஸ்ரீ பூங்கா டெக்ஸ்டைல்ஸ், நந்தினி ரியல் எஸ்டேட், திரு MR பிரபு, உஷாதேவி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு உபயம் வழங்கிய அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு நல்ல தலைப்புல நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அந்த தலைப்பு தேவாரத்தில் நம் மனம் பெரிதும் தோய்வது. அது அச்சுப்பிள்ளையில இருக்கு. நம் மனம் பெரிதும் தோய்வது திருத்தலங்களா, திருத்தொண்டர்களா, திரு அருளா என்கிற தலைப்பிலே நாம இன்றைக்கு 3 மாதரசிகளோடு எல்லாரும், இந்த பக்கம் என்னுடைய அன்பு சகோதரி அன்பரசியினுடைய மகள் முனைவர் S மதிப்பிரியா அவர்கள், அவங்க தாவரவியல்ல டாக்டரேட் வாங்கினவங்க. இந்த பக்கம் என்னுடைய அன்பு மகள் முனைவர் சத்யா மோகன், அவங்க ஒரு காமர்ஸ்ல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. அந்த பக்கம் என்னுடைய அன்பு மகள் MBA முடிச்சிருக்கிற ஞான சண்முகாதேவி, அவங்க பேராசிரியர்களுக்கெல்லாம் பெரிய பேராசிரியர். இந்த 3 பேருக்கு நடுவில் படிக்காத ஆள் நான் தான். அதனால எதுக்கும் படிக்காதவன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கணும்பாங்கல்ல, அதனால படிக்காத என்னை நடுவில் நிறுத்தி என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தினுடைய பெருமையை, ராமேஸ்வரத்தினுடைய பெருமையை சொல்லி மாளாது. தாயுமான சுவாமிகள் மலைவள்ளர் காதலியில ஒரு அருமையான பாட்டு பாடினார், பர்வத வர்தினி அம்பாள். அந்த பாட்டோட தொடங்குவதுதான் சரியா இருக்கும். பூரணி, புராதனி, சுமங்கலை, சுதந்தரி. இந்த ஒவ்வொரு சொல்ல பத்தியும் 1 மணி நேரம் பேசலாம். பூரணி ஏன் அவ பூரணி, புராதனி அப்படின்னா ஏன் அவ புராதனி, சுமங்கலை அவ நித்திய சுமங்கலை, சுதந்தரி அவ யாருக்கு அடிமைப்பட்டவள் இல்லை, புராந்தகி இந்த மொத்த உலகத்திற்கும் அவதான்
ஆதிபத்தியம் கொண்ட ராணி. திரிபுரம் எரித்தவர் அவரு, அதனால அவர் திரிபுராந்தகன். புராந்தகன் மனைவி புராந்தகி. திரியம்பகி. திரியம்பகின்னா நாசிக்ல இருக்கு திரியம்பகேஸ்வரர் கோயில்னு, அந்த கோயில்ல இருக்கிறவர் திரியம்பகியா இருக்கா. எழில் புங்கவி விலங்கு சிவசங்கரி சகசிரதல புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி. சகசிரதலம்னா இந்த உச்சியில இருக்கக்கூடிய 1008 தாமரை. நம்முடைய உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்கு. அந்த 6 ஆதாரங்கள்ல நம்முடைய புருவ மத்தியில இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம். இந்த ஆக்ஞா சக்கரம் நெற்றி பொட்டுல இருக்கு. அதற்கு மேல இருக்கக்கூடியது சகசிரதடம் என்கிற 1008. அதனாலதான் 1000 தாமரை எங்கள் தேவி முகம்னு ஒரு அருமையான பீசு சில பாட்டு ஒண்ணு உண்டு. அப்படி அந்த 1000 தாமரை மலர்கள்ல வீற்றிருக்கக்கூடிய நாரணி, மனோதீத நாயகி, குணாதீத நாகாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியார் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. அவன் நாமத்தை சொல்லல, அவன் நாமத்தை சொல்லல, அவன் நாமத்தை யார் சொல்றாங்களோ அந்த சொல்ற. இப்ப நமக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்து அருள் பாலித்துக்கிட்டு இருக்கிற அம்பிகையினுடைய வடிவமா இருக்கிற மாமி இருக்காங்களே, அவங்க நாமத்தை சொன்னா அது பெருசுன்னு தாய்மானவர் சொல்றார் இல்லையா. நாமமே உச்சரித்திடும் அடியார் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சடைக்கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கண்ணியன மறைவேசும் ஆனந்த ரூபமையிலே. அவன் நித்திய கண்ணி, நித்திய சுமங்கலி, நித்திய கண்ணி, ஆனந்த ரூபமையிலே. வாரணியும் இரு கொங்கை மாதர் மகள் கங்கை புகழ் வளமருவு தேவை அரசே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவடர் காதலி பெண் உமையே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் பாடினார். எங்க இப்ப நம்ம பார்த்தோமே, நமக்கு அருள் கொடுத்தாலே அவளை அவரும் பார்த்திருக்காரு. நமக்கு வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வரமாட்டேங்க. என் மகதான் அருமையா தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தடருடையா மனம் தரும்னு பாடினான். அந்த பாட்டு கூட எனக்கு வரல. அவளை பார்த்து இப்படி திப்பரம பிடிச்ச மாதிரி நிக்கிறேன். அவர் அவ்வளோ அருமையா மலைவடர் காதலின்னு ஒரு பெரிய பாட்டே எழுதி கொடுத்தார். சரியா? அப்படி எழுதி கொடுத்தவர். மனம் வாக்கு காயம், இந்த மனசு இருக்கே, இந்த மனசுக்கு வசப்படுவானா இறைவன்? இல்ல. அவனை வார்த்தையில சொல்லி விளங்க வைக்க முடியுமா? முடியாது. இந்த உடம்புனால அவனை கட்டி வைக்க முடியுமா? முடியாது. மனம் வாக்கு காயங்களுக்கு அப்பாற்பட்ட இறைவன் பரம்பொருள், கோடி ஞான பிரகாச சூரியன். அந்த சூரியன் உருவத்திருமேனி கொண்டு நமக்கு எழுந்தருளி அருள்வாரிக்கக்கூடிய இடம் தான் ஆலயம். பாலுல நெய் தெரியுமா? பாலுக்குள்ள நெய் தெரியாது. ஆனா இறைவன் ஆலயங்களிலே தயிர்ல நெய் மாதிரி தெரிகிறான், தயிர்ல வெண்ணெய் மாதிரி தெரிகிறான். மனித உடம்பு மாதிரி தான் இந்த ஆலய அமைப்பும். தெய்வத்தினுடைய சாநியத்திற்கு உரிய புனித இடம் ஆலயத்தினுடைய கொடிக்கம்பத்திலிருந்து கர்ப்ப கிரகம் வரைக்கும். கொடிக்கம்பத்துக்கு முன்னால அம்பாள் சந்நிதியில கொடிக்கம்பத்துக்கு முன்னால நின்னமா இல்லையா, அங்கிருந்து உள்ள இருக்கிற அம்பாள் சந்நிதி வரைக்கும் அவளுடைய சாநித்தியத்திற்கு உரிய பகுதி. சரியா? அதனால கொடிமரம் மூலாதாரம், பலிபீடம் சுவாதிஷ்டானம், பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாகனம் மணிபூரகம். அதனாலதான் கொடிமரத்தை துவஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபுரத்துல 3/4 பங்கு இருக்கணும் கொடிமரம். கோபுரம் என்ன உயரமோ அதுல 3/4 பங்கு இருக்கணும் கொடிமரம். நிலத்துல 1/5 பங்கு ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கணும். பூமிக்குள்ள 1/5, வெளியில 4 பங்கு தான் தெரியணும். 20% உள்ள இருக்கணும். அடிப்பாகம் சதுரமா இருக்கணும். இது ஸ்தம்ப பீடம். மனித உடலுக்கு மாதிரி கொடிமரத்தினுடைய தண்டு பகுதி, மனித உடம்புல முதுகெலும்பு ரொம்ப முக்கியம். அப்படி கொடிமரத்துக்கு தண்டு பகுதி முக்கியமானது. முதுகெலும்புல 33 வளையம் இருக்கு. அதே மாதிரி 33 கணுக்கள் கொண்ட கொடிமரம் ரொம்ப சிறப்பு. வீணை தண்டு மூலாதாரத்திலிருந்து பிரம்மாந்தரம் வரை இருப்பது மாதிரி கொடிமரமும் மூலலிங்கத்தினுடைய வஷ்டத்திலிருந்து ஸ்தூபியின் அளவு வரைக்கும் இருக்கு. குண்டலினி சக்தி சுழுமுனை நாடி வழியாக எழுவது போல
கொடிமரத்தில் இடபக்கொடி ஏற்றப்படுகிறது. இன்றைக்கு கொடியேற்ற நாள். நம்முடைய ராமேஸ்வரம் மாசி சிவராத்திரி நாள்ல எதுக்கு இந்த ஆள் கொடிமரத்தை பத்தி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு மதிப்பிரியா யோசிச்சுட்டே இருக்கு. கொடிமரத்துக்கு வீணா தண்டம் மேரு தண்டம்னு பேரு. கொடி ஏற்றுறதுக்கு முன்னால யாகசாலையில யோகமாயை முதலிய சக்திகளை 9 கும்பங்கள்ல வச்சு ஆவாகனம் பண்ணி, அஷ்டதிக்கு பாலகர்கள் 8 திசைக்கு 8 பாலகர்கள் இருக்காங்க. சரியா? தெற்கு திசை அமன் திசை இந்த கோபுரம், வடக்கு திசை குபேரனுடைய திசை, சரியா? மேற்கு திசை வருணனுடைய திசை, கிழக்கு திசை சூரியனுடைய திசை. இப்படி அட்டதிக்கு பாலகர்களுக்கும் பூஜித்து வணங்கி பாலிகைகள்ல மொழிகளை நிறைத்து, நம்முடைய தமிழ்நாட்டு பாரம்பரியமே முளைப்பாலிகை தான். 9 நாள் பாலிகை. நவராத்திரியா இருந்தா முளைப்பாலிகை, வீட்டுல கல்யாணமா இருந்தாலும் முளைப்பாலிகை தான். அப்படி முளைப்பாலிகைகளை நிறைத்து அஷ்டபந்தனம் செஞ்சு அதுக்கு பிறகுதான் கொடியேற்றுவாங்க. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுபட வேண்டும்ங்கிற தத்துவத்தை கொடியேற்றம் காட்டுகிறது. கொடியேற்றும் நாள்ல தொடங்கி தீர்த்தவாரி வரைக்கும் அந்த கொடிக்குள்ளதான் சிவபெருமான் இருப்பதாக ஐதீகம். சரியா? கொடியேற்ற இன்னொரு உண்மை, மனுஷன் தன்னுடைய 6 ஆதாரங்களையும் கடந்து எம்பெருமானை அடைகிற பெருவழியிலே செஞ்சரிக்கும் பெருநிலையை அடைவதே அவனுடைய குறிக்கோள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகிய எல்லாத்தையும் கடந்து குண்டலினி சக்தி எழுவதைத்தான் கொடிமரம் நமக்கு காட்டுகிறது. இறைவனுக்கு கொடியாக இருப்பது எருது. சிவன் கோயில்ல ரிஷப கொடி. ரிஷபம் எதை சொல்லும்னா அறத்தை சொல்லும். தர்ம தேவதை ரிஷபம். தர்மதேவன் தான் ரிஷபமா இருக்கான். நாட்டிலையும் வீட்டிலையும் தர்மம் தழைக்கிறதுக்காகத்தான் ரிஷப கொடியை ஏற்றுகிறார். சரியா? இப்போ பஞ்சகிருத்தியம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த தொழில்கள் 5 அம்பாளுக்கு. அதுல முதல் தொழில் ஆகிய படைத்தலை இன்றைக்கு இருக்கக்கூடிய கொடியேற்றம் காட்டும். சிருஷ்டி தான் கொடியேற்றம். அப்ப நாளைக்கு சார், நாளைக்கு காத்தல். 3வது நாள் இருவகை யாக்கை நீக்கம். 2 வகையில் இருக்கக்கூடிய இந்த உடல் 3 வகை கர்ம நீக்கம். கர்மம் 3ன்னா என்னென்னது? கர்ம வினை என்பது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இது 3ம் நீக்கம். 4 தரண நீக்கம், 5 ஆசை நீக்கம், காமாதி 6 நீக்கம், 7 வகை பிறப்பு நீக்கம். இது 7 திருவிழா. இன்னைக்கு கொடியேற்றம். நாளையில இருந்து 7 திருவிழாவுக்கு 7 அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் மறைத்தல். 8வது திருவிழா பெருமானுடைய எண்குண விசேஷத்தை சொல்லும். சரியா? எண்குணத்தான் அப்படின்னு திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துல சிவபெருமான சொல்றார். 9ஆம் திருவிழா 9 திருமேனியில இறைவன் விளங்குகிறான் என்பதை காட்டும். தேர் திருவிழா அழித்தல், தீர்த்தவாரி அருளல். அதனால நம்முடைய திருக்கோயில்ல மாசி மகா சிவன் ராத்திரி இன்னைக்கு 8ஆம் தேதி தொடங்கி இருக்கிறது. இன்னைக்கு படைத்தல், 9 காத்தல், 10, 11, 12, 13, 14, 15, 16. சரியா? அந்த நாட்கள் எல்லாத்திலையும் மறைத்தல். அதற்கு பிறகு என் குணத்தை சொல்லுதல். அதுக்கு பிறகு அதாவது 17, 18ஆம் தேதி தேர் திருவிழா, 19ஆம் தேதி தீர்த்தவாரி. தீர்த்தவாரி அவனுடைய அருளல். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் சிவன் கோயில்ல திருவிழா வச்சிருக்காங்க. எதை வச்சாலும் அதுல ஒரு பொருள் இருக்கக்கூடிய சமயம் நம்முடைய இந்து சமயம் தான். நம்ம சமயமே ஒரு உருவக சமயம். இப்போ அந்த மகா சிவராத்திரி விழாவில் கொடியேற்றத்தன்னைக்கு எங்களை எல்லாம் சிவபெருமானும் பர்வத வர்த்தினியும் கூப்பிட்டு என்னத்தையோ உங்களுக்கு தெரிஞ்ச 4 ஆன்மீக கருத்துக்களை பேசுங்கன்னு கூப்பிட்டுருக்காங்களே, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இப்ப இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறோம், தேவாரம். தேவாரம்ங்கிறது சிவபெருமான் மேல எழுதப்பட்ட 12 திருமுறைகள்ல முதல் 7 திருமுறை. முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், 4, 5, 6 அப்பர் சுவாமிகள், திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த 3 பேரும் பல்வேறு திருத்தலங்களுக்கு நடையா நடந்து
அந்த திருத்தலங்கள்ல பாடின பாடல்களின் தொகுப்பு தான் மூவர் பாடிய தேவாரம். இதுல திருநாவுக்கரசர் என்கிற அப்பரடிகள் பாடினதுதான் தேவாரம். ஞானசம்பந்தர் பாடினதுக்கு பேரு திருக்கடை காப்பு, சுந்தரர் பாடினதுக்கு பேரு திருப்பாட்டு. பிற்காலத்துல மூணையும் சேர்த்து மூணுக்கும் தேவாரம்னே பேர் வச்சிட்டோம். தேவாரம்னா தேப்புட்டல் ஆரம், தெய்வத்துக்கு சூட்டப்படுகிற மாலை, அது ஒரு அர்த்தம். வாரம் பாடுதல்ங்கிறது ஒரு இசை மரபு. முதல்ல ஒரு தாளத்துல பாடுறது, சரியா? விடியதன் ஒரு உமை கொள்ளமிகு கரியது, இது ஒரு தாளக்கட்டு. அதையே அவர் முடிக்கும் போது விடியதன் ஒரு உமை கொள்ளமிகு கரியதுன்னு வேகமா பாடுவார். அதுக்கு பேரு வாரம் பாடுதல்னு பேரு. முதல்ல மெதுவாக பாடுவது, அதற்கு பிறகு வேகம் கூட்டி பாடுவது, ரெண்டு நடையில பாடுறதுக்கு பேரு வாரம் பாடுதல்னு பேரு. தேவாரம் எல்லாம் ரெண்டு நடையில பாடப்படுகிற பாடல்கள் என்பதனால அதுக்கு பேரு தேவார இசைப்பாடல்கள் என்று பெயர். இத நான் சொல்லல, சிலப்பதிகார அரங்கேற்று காதையில சொல்லிருக்காரு. தொன்னறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் புரிய நீரல நீங்க வாரம் இரண்டும் வரிசையில் பாட அப்படின்னு சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அப்ப அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகங்கள் இன்றைக்கு எல்லாருக்கும் ஆகி தேவாரமாச்சு. 11ஆம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழன் காலத்துல நம்பியாண்டார் நம்பிகள் இந்த தேவாரங்களை எல்லாம் தொகுத்தார். அத திருமுறை கண்ட புராணம் ரொம்ப விரிவா சொல்லும். எனக்கு நேரம் இல்லைங்கிறதுனால நேரம் இவங்கெல்லாம் பேசணும். அந்த திருமுறை கண்ட புராணத்துல சொல்லப்பட்டது மாதிரி ஏட்டுச்சுவடிகள் எல்லாத்தையும் சேர்த்து செல்லரித்து போனதை நீக்கி மற்றதெல்லாம் தொகுத்து திருமுறைகள் ஆக்கினார். அதுல முதல் 3 திருமுறைகள் சம்பந்தர் தேவாரம், 4, 5, 6 அப்பர் தேவாரம், 7 சுந்தரமூர்த்தி தேவாரம். ஒவ்வொரு தேவாரமும் பதிக வடிவில 10 பாட்டு இருக்கும். ஞானசம்பந்தர் மாத்திரம் கடைக்காப்பாக ஒரு 11ஆவது பாட்டு பாடியிருப்பார். பதிகம்னா 10 பாட்டு. முதல்ல 10 பாட்டா பாடுற வழக்கத்தை ஆரம்பிச்சது யாரு? எல்லாமே பெண்கள்கிட்ட இருந்து தான் தொடங்கும். முதல்ல 10 பாட்டு ஆரம்பிச்சு பாடுற முறை ஆரம்பிச்சது காரைக்கால் அம்மையார். அதனாலதான் அதுக்கு பேரு மூத்த திருப்பதிகம்னு பேரு. அம்மா பாட்டுனா அதுக்கு பேரு மூத்த திருப்பதி. திருஞான சம்பந்தர் 385 பதிகங்கள் பாடியிருக்கார். திருநாவுக்கரசர் 310 பதிகம். சுந்தரர் பாடினதுல நமக்கு கிடைச்சது 100. மொத்தம் 8227 தேவார பாட்டு இருக்கு. அவ்வளவையும் பத்தி நம்ம பேசி முடிக்கிறதுக்கு நம்ம வாழ்நாள் முடியுமா? முதல்ல அவ்வளவு பாட்டையும் ஒழுங்கா படிச்சு அர்த்தம் பார்க்கறதுக்கு 8227 நாள் பத்துமா? தேவார திருத்தலங்கள் ஒரு 276 இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசுறதுக்காகத்தான் இந்த 3 பேரும் வந்திருக்கிறாங்க. 276 தேவார திருத்தலங்கள் தவிர போற போக்குல அவங்க சொன்னதே இன்னொரு 147. அவ்வளவு திருத்தலங்கள் இருக்கு. இப்ப தேவாரத்தில் நம்முடைய மனம் பெரிதும் தோய்வது எதுல? அவங்க பாடிட்டு போனாங்களே அந்த திருத்தலங்களிலா, அல்லது அவங்க பாடுகிற போக்கிலேயே சில திருத்தொண்டர்களை பாராட்டி பேசியிருக்காங்க. ஒரு பாட்டு சொல்றேன். கல்லினால் எறிந்து கஞ்சிதாமுனும் சாக்கியனார் நெல்லினார் சோறுனாமே நீழ்வி சிம்பாட வைத்தார் எல்லியாங்கரிகை ஏந்தி எழில்திகள் நட்டம் மாடி கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனரே அப்படின்னு பாடிட்டார். சாக்கிய நாயனாரை பத்தி திருநாவுக்கரசர் பாடின பாட்டு. கான் அருகும் வயல் அருகும் கடி அருகும் கடல் அருகும் மீனிரிய வருபுணலில் இறைதேர் வெண்மணனாராய் தேனமர்தார் திருத்தொண்டன் தேனமர்தார் சிறுத்தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமரும் தடையார்க்கென் வருத்தம் சென்று உரையாயே. திருச்செங்காட்டங்குடிக்கு போற வழியில திருஞான சம்பந்தர் சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி அவர் போட்ட பாட்டு அது. அப்ப சிறுத்தொண்டர்ங்கிற பட்டம் அப்பவே அவருக்கு வந்துட்டுது. அந்த பட்டத்தை யாரு கொடுத்திருக்கிறா? திருஞான சம்பந்தர் சொன்னார். அணங்கு உமைபாகமாக அடங்கிய ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் மருந்து நல் அருந்தவத்த கணம்புல்லற்கு அருள்கள் செய்து
காதலாம் அடியார்க்கென்றும் குணங்கடை கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனரே அப்படின்னு கனம்புள்ள நாயனாரை பத்தி அப்பர் சுவாமி பாடிட்டார். இந்த அம்மா டாக்டர் சத்யா மோகன் என்ன சொல்லுது, நான் தேவாரம் படிக்கும் போதெல்லாம் அதுல இருக்கக்கூடிய நாயன்மார்களை பற்றிய சிந்தனை தான் என் மனசுக்குள்ள வருது அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க வந்துட்டாங்க. தேவாரத்தை பார்க்கும் போதெல்லாம் அந்தந்த திருத்தலங்களுக்கு போன நினைவுதான் எனக்கு வருது அப்படின்னு இவங்க பேசுறாங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கதை இருக்கு. ரிக்கு யஜுர் சாம அதர்வன வேதங்கள் 4ம் ஒரு சிவன் கோயிலுக்கு போச்சு. இந்த 4 வேதங்களும் போய் சிவபெருமான வழிபட்டுட்டு தினசரி வழிபட்டுட்டு வர்ற வழக்கம். இந்த கலியுகம் ஆயிட்டுது, இதனால நாம தினசரி வழிபட்டுட்டு வர்றோமே, இனிமேல் நம்ம வந்து வழிபடுறது வாய்ப்பு இருக்கோ இல்லையோ அப்படின்னு வெளியில வரும்போது கதவை பூட்டிடுச்சு. கதவை பூட்டிட்டு 4ம் போயிடுச்சு. அப்படி வேதங்கள் வழிபட்ட ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற சிவனுக்கு பேரு வேத ஆரண்யேஸ்வரர், திருமறை காடு. இப்போ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அந்த ஊருக்கு போனாங்க. போன உடனே எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஒரு திட்டிவாசல் வழியா போறாங்க. திட்டிவாசல் வழியா போறது மதிப்பிரியாக்கு எளிது, எனக்கு சிரமம். ரைட்டுங்களா? அதனால என்ன பண்ணேன், திருஞான சம்பந்தர், நான் என் பேர் ஞான சம்பந்தர் தானே, அதனால திருஞான சம்பந்தர் சொன்னாரு திருநாவுக்கரசரை பார்த்து, வேதங்கள் வழிபட்ட வழி வழியா போகாம இது என்ன திட்டிவாசல் வழியா போறது? நாவுக்கரசர் அப்பறே நீங்க பாடுங்க, இந்த கதவு திறக்கட்டும்னார். உடனே திருநாவுக்கரசர் கண்ணீர் மல்க சிவபெருமானை வேண்டி, பண்ணின் நேர் மொழியாடுமை பங்கரோ மண்ணினார் வலம் செய் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே. ஒரு கண்ணீர் விட்டு சொன்னார், இந்த கதவை எப்படியாவது திறந்து விடுங்கோன்னு. ஒரு பாட்டு பாடினார், 2 பாட்டு பாடினார், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பாட்டு பாட்டார். சிவபெருமான் கதவை திறக்கல. இவருக்கு பயம் வந்துட்டுது, நம்ம இம்பிட்டு தமிழா பாடிக்கிட்டு இருக்கோமே, என்னப்பா சிவபெருமானே, இப்ப நீ திறக்கலைன்னா என் கதை கந்தலே, உன் புகழ பாடின என் வாய் நாவுக்கரசன்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்லி 11வது பாட்டை பாடினாரு. டபால்னு கதவை திறந்து 11வது பாடலை பாடினதான் ஆலயத்தினுடைய மணிகள் தாமா ஒலிக்க கதவுனுடைய தாழ்பால் தானா விலகி கதவு திறந்தது. தொண்டர்களும் அடியார்களும் பின்தொடர 2 பேரும் உள்ள போய் அருமையா பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சாங்க. வெளியே வந்தவுடனே நாவுக்கரசர் சம்பந்தரை பார்த்து சொன்னார், இனிமேல் இந்த கதவு வந்து தினசரி திறந்து மூடுற மாதிரி இருக்கணும். இப்படி நாம வந்தோம் திறந்தோம், சரிங்களா, இப்படி திறந்தே போட்டு போக முடியுமா? அப்ப இதை மூடணும்ல. சம்பந்தரை பார்த்து நாவுக்கரசர் சொன்னார், நீங்க பாடுங்க, இந்த கதவு திரும்ப மூடட்டும் அப்படின்னு. உடனே சம்பந்தர் பாடினார், சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். அருமையா திருச்சி லோகநாதன் பையன் டி.எல். மகராஜன் திருவிளையாடல் படத்துல இந்த பாட்டை பாடிப்பார், பார்த்திருக்கீங்கல்ல. சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா. மைந்தாலே ஒரு பிர்கா கொடுப்பார். இது நன்கு இறை வைத்தருள் செய்க, எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. கதவை பூட்டிக்கப்பா அப்படின்னு பாடி முடிச்சாரோ இல்லையா, டபக்குன்னு கதவை முடிச்சு தாப்பா போட்ட உடனே திருநாவுக்கரசருக்கு கவலை வந்துடுச்சு. நான் 11 பாட்டு பாடின பிறகு திறந்த சிவபெருமான், நீ ஒரே ஒரு பாட்டு பாடின உடனே மூடிட்டாரே, அப்போ உன் பாட்டுக்கு இருக்கிற அருமை என் பாட்டுக்கு இல்லையே. 11 தடவை பாட வேண்டியிருக்கு, நீ 4 வரி பாடின உடனே மூடிட்டார். அதுக்கு திருஞான சம்பந்தர் சொன்னார், அப்படி இல்லை, நீங்க பாடினோன்னு உள்ள இருக்கிற சிவபெருமான் ரொம்ப லயிச்சுட்டான். 1 பாட்டு இல்ல 2 பாட்டு இல்ல, தமிழுக்கு லயிச்சு போய் பாடிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி 10 பாட்டு. நீங்க 11வது பாட்டு பதறின உன்னதான் அவனும் பதறினான். அது வரைக்கும் அவன் கொஞ்சம் தூங்கிட்டான், அப்படியே கிறங்கி கிடந்தான் போதையில. இப்ப இசையிலையும் தமிழ்லையும் மயங்கி கிடந்தவன் கதவை திறந்தான். நான் அப்படி இல்லை, நான் ஒரே ஒரு பாட்டு பாடினேன், பாடின உடனே அவன் டக்குன்னு கதவை மூடிட்டான் அப்படின்ன உடனே வாகீசர் சொன்னாராம்,
இது ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க நீங்க அப்படின்னு, என்ன இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி வாகீசரன் மனம் புகழ்ந்து நின்றாராம். இந்த சம்பவம் வேதாரண்யத்துல நடந்தது. சரியா? அதனாலதான் திருமறை காட்டுக்குள்ள அவருடைய மனம் முழுக்க இருந்தது. அப்படி தேவாரத்தை நாம ஒவ்வொன்றையும் ரசிக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு திருத்தலங்கள் என்று பேசுவதற்காக என்னுடைய முனைவர் எஸ் மதிப்பிரியா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். வாங்க, தேவாரத்தில் பெரிதும் நாம் மகிழ்வது, நாம் தோய்வது திருத்தலங்களே என்று பேசுவதற்காக வருகிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நல்வாய்ப்பு வழங்கிய நிர்வாகத்தினருக்கும் திருக்கோவில் நிர்வாகத்தினருக்கும் அவையோருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சிவபெருமானை முழு முதற் கடவுளாக வணங்கும் சமயம் சைவ சமயம். சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமான் வீற்றிருக்கும் தலம் சிவ திருத்தலங்கள் என அழைக்கப்படுகிறது. தேவாரத்தில் மொத்தம் 275 பாடல்கள் இத்திருத்தலங்களை பற்றி மட்டுமே பாடப்பட்டுள்ளது. மீதம் ஆயிரக்கணக்கான திருத்தலங்கள் இருந்தாலும் பாடல் இடம்பெற்ற சிறப்பு பெற்றவை 275 திருத்தலங்கள் மட்டுமே. அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி மூவரும் தேவார மூவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் மூவருமே திருத்தலங்களை பற்றியும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை பற்றியும் மிக அழகாக பதிகங்களை பாடி வைத்துள்ளார்கள். இத்திருத்தலங்களின் அந்த நாட்கள் என்று எண்ணும் போது 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்களாக கருதப்படுகிறது. 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இத்திருத்தலங்கள் இருந்ததை பற்றி காணும் பொழுது மிக சிறப்பாகவும் மிக ஆச்சரியத்திற்குரியதாகவும் காணப்படுகிறது. அருமை அருமை. ஒரு நிமிஷம். இந்த ராமேஸ்வரத்துல நின்னார். இந்த ராமேஸ்வரத்துக்கு வந்த திருஞான சம்பந்தர் இலங்கைக்கு போக முடியல. இங்க இருந்தே இலங்கையில இருக்கக்கூடிய திருத்தலங்களை எல்லாம் பாடி இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப திருத்தலங்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமை. 275 திருத்தலங்களில் எத்தனை எந்தெந்த ஊர்களில் உள்ளது அப்படின்னு ஒரு தனிப்பாடல் இருக்குங்கய்யா. சோழ நாட்டு 191, தொல் இலங்கை 2, தமிழ் பாண்டி நாட்டில் 7, மலை நாட்டில் 1, கொங்கில் 7, நடுநாட்டில் 22, ஏழைந்தோடு 20 தொண்டை நாட்டில் 1 துளுவத்தில் வடநாட்டு 5, 75 200 கொண்டது ஈசன் முறை தேவார திருத்தலங்கள் என்று ஒரு தனிப்பாடல் சொல்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதுல கொங்கு நாட்டுல 7, கொங்கு நாட்டுல என்னுடைய மகளோட போய் ஒரு தடவை நம்ம வெஞ்சமா கூடலூர் போனோம், கரூர் போனோம், திருநனி அப்படின்னு திரு அப்படி பல்வேறு திருத்தலங்கள் இருக்கு. நம்ம பாண்டிய நாட்டுல சிறப்பு 14 பாண்டி திருத்தலங்கள். அந்த 14 பாண்டி திருத்தலங்கள்ல ஒரு திருத்தலம் நம்முடைய திரு ராமேஸ்வரம். அது ஒரு பெரிய பெருமை. ஜோதிர்லிங்க தலங்கள்ல இது ஒன்று, பாண்டி நாட்டு 14 திருத்தலங்கள்லயும் ஒன்று. நீங்க தான் அந்த பாட்டுல சொன்னீங்கல்ல, பாண்டி நாட்டுல 14. மேல சொல்லுங்க. இளப்பையன் கோட்டூர் இந்த திருத்தலம் வந்து காஞ்சிபுரம் மட்டத்துல இருக்குங்கய்யா. இந்த இளப்பையன் கோட்டூரை பத்தி ஒரு செய்யுள் தனி பாடல் ஒண்ணு இருக்கு, பதிகத்துல ஒண்ணு இருக்குது. உளம் கொள்வார் உச்சியார் கட்சி ஏகம்பன் ஒற்றியூர் உரையும் அண்ணாமலை அண்ணல் விளங்குவான் எனது உரை தனது உரையாக வெள்ள நீர் விரிசடை தாங்கிய விமலன். அதுக்கு அடுத்துதான் வராரு. குளமுடன் கலை துள மலைகளும் சிலம்ப கொடுங்கொடி எழுந்து எங்கும் பூவிலம் கொள்ள இளம்பிறை தவழ் கொடி இளம்பையின் போட்டு இருக்கையா பேணி ஏழைகள் கொள்வது இயல்பே அப்படின்னு சம்பந்தர் பாடியிருந்தார். இந்த செய்யலோட பொருள் என்ன அப்படின்னாக்கா, கலைவான்கள் இந்தியாவில உருவான மாநிலம். இந்த மாநிலங்கள் வந்து துள்ளி குதிக்கிறப்ப அதோட குளம்புலேந்து எழுகிற அந்த ஒளியானது சுத்தி இருக்கிற அந்த மலைகள்ல எதிரொலிக்குதான். அது போக கொழுங்கொடி எழுந்து எங்கும் பூவிலம் கொள்ள, பூவிலம்னா வில்வ மரம். இந்த வில்வ மரத்தை சுத்தி அந்த பசுமையான கொடிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது. இளம்பிறை தவழ் கொடி இளம்பையன் கோட்டூர். இளம்பையன் கோட்டூர்ல
சுற்றி குன்றில் இருக்குது, அங்க வில்வ மரம் இருக்குது, அதை சுற்றி ஒரு பசுமையான கொடிகள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது, அந்த பொழில்கள் எல்லாம் தவழ்ந்து போகின்ற வெண்மதி இருக்குது. இப்படி ஒரு அழகான கோவில்ல வீற்றிருக்கிற சிவபெருமான் அதையெல்லாம் ரசிக்காம சம்பந்தர் வந்து தன்னை ஒரு பெண்ணாக கருதி சொல்றாரு, என்னை போய் நீ ரசிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. சூப்பர் சூப்பரா. அப்ப பாருங்கயா, அப்ப 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இளம்பையன் கோட்டூர்ல என்ன இருந்திருக்கணும்னாக்கா இப்படி ஒரு வளமையான இயற்கை சூழல் இழுத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று தகவலாகவும் நம்மளுக்கு தெரியுது. இப்படிதானே ஒவ்வொரு பதிவத்திலையும் அவங்க சொல்ல வர்றது எல்லாமே அங்க இருக்கிற 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கோவிலை சுற்றி எப்படி இயற்கை இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தேவார பதிவங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா இயற்கையை வந்து இவங்க பாடுற எல்லா பதிவங்களையும் இயற்கையை வந்து இறைவனோட இணைத்துதான் பாடியிருக்காங்க. இந்த தேவார மூவர் 3 பேருமே எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, சிவபெருமானோட ஜடாமுடியில இழுத்து கட்டிய கங்கை நதியையும் தூவல் நதியையும் இணைத்து இயற்கையோடு அவர்கள் வந்து பல இடங்கள்ல வர்ணித்து பாடல்களா பதிவங்களா பதித்து வைத்திருக்கிறார்கள். அதுல முக்கியமானது மகேந்திரவர்மன் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில் நீச்சொலையில் இற்று நீட்டுகிறார். அப்பொழுது ஒரு பதிவத்தை அவர் பாடியிருக்காரு. அது இன்னும் அழகானது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேலிலும் மூசு வண்டரை பொய்வையும் போன்றதே ஈசன் என்ற இணையடி நீரலே அப்படின்னு சொல்றாங்க. அந்த இறைவனோட அழகு, அந்த நிழல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னாக்கா, மாசிலான வீணையோட ஒளி மாதிரியும் மாலையில வரக்கூடிய நிலவின் அழகு போலவும் வீசிலிருக்கிற தென்றலை போலவும் நல்ல வேலி இளவேலில் காற்று போலவும் வண்டுகள் பொய்க்கின்ற ஒரு பொய்கை போலவும் அவ்வளவு அழகா இருக்கா அந்த சிவபெருமானோட நிழல் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து ஒரு பதிகத்துல பாடி வச்சிருக்காருங்கய்யா. மொத்தத்துல ஒரு கோவில் அப்படின்னு இருக்கு அப்படின்னாக்கா அதுல வந்து மூலவர் இருக்கணும், ஸ்தல விருட்சம் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பொய்கை இருக்கணும். அங்க போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா மூலவர்ங்கிறவரை வந்து நம்ம சிவபெருமான கும்பிடுறோம். அதே சமயம் ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது எப்ப வந்திருக்கும் அப்படின்னாக்கா முதல்ல இறை வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு அடியில இருந்துதான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த மரம் வந்து கடவுள் தோன்றதோடு சேர்ந்து வர்றதுனால ஸ்தல விருட்சங்கிறது அந்த இடத்துக்கு மிக முக்கியமான ஒரு இடமா கருதப்படுது. அது போக நம்ம பாவங்களை தீர்ப்பதற்காக அங்க வந்து பொய்கை இருக்குது. தீர்த்தம் வந்து நம்ம போய் சாமி கும்பிட்டு தீர்த்தம் ஆடுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து என்ன, நம்மளோட பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இடத்துல அந்த ஸ்தல விருட்சம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அதை சுத்தி எத்தனையோ மரங்கள் இருக்கும், வனங்கள் இருக்கும். காலப்போக்குல இது எல்லாமே அழிஞ்சு போனாலும் நம்மளோட அந்த இடத்துல குறைந்தபட்சம் ஒன்னே ஒரு மரத்தையாவது நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற நம்ம முன்னோர்களோட அந்த காலத்துல அவங்க யோசிச்சது பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க யோசிச்சு அந்த மாதிரி கொண்டு வந்துருக்க முடியும். இப்ப ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது அந்தந்த தொகுதிகள் அந்தந்த பகுதிகள்ல எந்த மரங்கள் வந்து சிறப்பாக வளர்ந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்தல விருட்சமா அவங்க கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்தல விருட்சங்களை நம்ம கும்பிடுறதுனால நம்மளுக்கு என்னன்னா நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள், அந்த பகுதியில ஏதாவது நோய்கள் வர வேண்டியதா இருக்கலாம். அப்ப அந்த நோய்கள்ல இருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம போய் சாமியை கும்பிடுறோம். அங்க இருக்கிற அந்த ஸ்தல விருட்சத்துல இருந்துதான் நம்மளுக்கு வந்து மருந்து கிடைக்குது அப்படிங்கறதான் சொல்றாங்கயா. இப்ப கும்பகோணத்துல பாத்தீங்கன்னாக்கா 15 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறதா திருச்சேரை. இங்குள்ள சார பரமேஸ்வரர் ஆலயத்துல அபூர்வமான மாவிலங்கை மரம் இருக்குது. இந்த விலங்கை மரத்தோட சிறப்பு என்னன்னா 4 மாசம் இலைகளா சூழ்ந்து இருக்கு, அடுத்த 4 மாசம் பூக்களா பூத்திருக்கு, அடுத்த 4 மாசம் எதுவுமே இல்லாம அந்த மரம் இருக்குது. அப்ப அந்த மரம், அப்ப மாவிலங்கை மரம்ங்கிறது அந்த இடத்துல சிறப்பாக ஓங்கி வளர்ந்த ஒரு மரம் இனமா இருக்க நம்ம யோசிக்க முடியுது. அதே சமயம் பாத்தீங்கன்னா பண்டை காலத்துல என்னென்ன மரங்கள் இருந்துச்சு அப்படிங்கிற தகவல்கள் இந்த கோவில்களை நம்ம போய் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சுக்க முடியலையா. சென்னை மாநகரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சிவஸ்தலங்கள் இருக்குது. அதுல ஒண்ணுதான் திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில். இப்ப வந்து நம்ம இதை வந்து என்னன்னு சொல்றோம், பாடி அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க வந்து ஸ்தல விருட்சமா பாதிரி மரம் அப்படின்னு இருக்குது. இந்த பாதிரி மரத்தோட சிறப்பு என்னன்னா இளம் சிவப்பு நிறத்துல மலர்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இதோட மலர்களா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், மரம் பட்டையா இருக்கட்டும், அதோட விதைகளா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அப்ப
இதுக்கு நம்மளுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடுறோம்னா கடவுள் என்ன பண்றாரு, இந்த மரத்தின் வாயிலாக அத்தனை நோய்களுக்குமான மருந்துகளை நம்மளுக்கு கொடுத்து முடிக்கிறார். அப்ப இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா, நம்ம தலைவலினாக்கா அந்த மரப்பட்டையில கஷாயம் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மரப்பட்டையில இருந்து வரக்கூடிய அந்த கஷாயம் வந்து நம்ம தலைவலிக்கு மருந்து கொடுக்குது. அதே மாதிரி சிறுநீர் பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த மரப்பட்டையில இருந்து கஷாயம் எடுத்து குடிச்சாக்கா இதுல இருந்து நிவாரணம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. தோல் நோய்களுக்கு நம்மளுக்கு மருந்து வந்து இந்த மரப்பட்டையில இருந்து எடுக்கிறாங்க, பூக்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இப்படி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த பாதிரி மரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக திருவலிநாயம் அருள்மிகு திருவல்லீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்னு சொல்றோம். இதுலதான் இந்த பாதிரி மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க, திருமுல்லை வாயில் சொல்றாங்க. இதுல மாசிலாமணீஸ்வரர் திருக்கோயில் இருக்கு. இந்த திருமுல்லை அப்படின்னு சொன்னாலே அங்க என்ன இருக்கணும், அதோட முல்லை மரம் இருக்கணும். முல்லை மரம் இல்ல கொடி, முல்லை கொடி இருக்குது. அப்ப முல்லை கொடிகள் நிறைந்த அந்த பகுதியில தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் அங்க வந்து அந்த முல்லை கொடிய ஸ்தல விருட்சமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப முல்லை மலர்கள் எதுக்காக பெண்கள் சூடுறாங்க, மன அமைதி வரணும், நம்மளுக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் நிம்மதியான உறக்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முல்லை மலர்களை பெண்கள் சூடுறாங்க. அப்ப நம்மளுக்கு ஏதாவது மனக்குழப்பம் இருக்கு, அதுக்காக நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா இந்த முல்லை மலர்களால் சூழப்பட்ட அந்த கடவுளை வணங்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மன அமைதி கிடைக்குது. அப்ப அதனாலதான் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, இந்த முல்லை கொடியை கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இதை வந்து திருமுல்லை வாயில் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஐயா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல திருவிசைநல்லூர் சிவயோகநாதர் திருக்கோயில் இருக்கு. இதுல மொத்தம் 8 ஸ்தல விருட்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 8 ஸ்தல விருட்சங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா, வன்னி, உந்து வில்வம், புன்னை, மகிழம், ஆள், அரசு, நெல்லி, பரசு வில்வம் என இது 8 ஸ்தல விருட்சம். எந்த கோயிலுமே இருக்காது, இந்த ஒரு கோயில்ல 8 ஸ்தல விருட்சங்கள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியலையா. வேதாரண்ய ஆலயத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்தல விருட்சம் என்னன்னாக்கா புன்னை மரம். இதுல வந்து பருப்பு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்கிறது மாமரம். இதுல 2 வகையான மாங்கனிகள், ஒரே மரத்துல 2 வகையான மாங்கனிகள் வந்து காய்க்குது அப்படின்னு சொல்றாங்க. திருவெண்காட்டுல என்ன இருக்குன்னாக்கா வில்வ மரம் இருக்கு. இந்த வில்வ மரத்துல முட்களே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. திருவடி சூலம் இதுல என்ன இருக்குன்னா, இந்த வில்வ மரத்தோட இலைகள் வந்து 8 தூண்டிலைகளா இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரம், இப்ப வில்வ மரமே பாத்தீங்கன்னா அங்க வந்து முட்கள் இல்லாம இருக்கு, இங்க வந்து பூட்டிலைகளா இருக்குது. என்ன வந்து சிறப்பான ஒரு விஷயமா இருக்கோ அததான் வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்கோம், தலவிருஷமா வணங்கி வந்துட்டு இருந்திருக்காங்க. விண்ணோர் பெருமானை எண்ணிலா புகழ் பெற்ற கைலை மலை கோமானை சுந்தரர் பாடும்போது திருப்புகழூர் பதிகத்துல இப்படி பாடியிருக்காருங்கய்யா. கொள்கை வாவியின் மேதிவாய் புகழூரை பாடுமின் உளவீர்கள் ஐயனாய் அமர் உலகம் ஆள்வதற்கு யாதும் அமையுறவில்லையே அப்படின்னு சுந்தரர் பாடுறாரு. அப்படின்னா என்ன, நீங்க இறைவனோட சிவபெருமானோட திருவடியை அடையணும்னா நீங்க திருவடியை பத்தி சிவபெருமான பத்தி பாட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த புகழூர், திருப்புகழூர்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பத்தி நீங்க பாடினாலே சிவபெருமானோட திருவடியை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மறைமுகமா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இயற்கையை நம்ம பாதுகாக்கணும், இந்த மரங்களையும் குளங்களையும் நம்ம பாதுகாக்கணும். இப்படி நம்ம செஞ்சாலே அவ்வளவு புண்ணியம் நம்ம செஞ்சதை கருத முடியும் அப்படிங்கறத அவர் சொல்ல வர கருத்தா இருக்கு. 3ஆம் தேவாரத்துல திருஞான சம்பந்தர் தேவாரத்துல ஒரு பதிகம் பாடி இருக்காரு. தேங்கொல் பூங்குமுகு தென்கிழங்கொடி மா செண்பகம் வன்பலா இழுப்பை வேங்கை பூ மகள் ஆள் வெயிர்புமா வீழி. அவர் சொல்றது எல்லாமே வந்து அந்த பழங்களை பத்தியும் அந்த மரங்களை பத்தியும். அவர் வந்து அதிகமா பாடுனது இயற்கையை வர்ணித்துதான். கடவுளை பாடுனா கூட கடவுளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவங்க எல்லாருமே பாடியிருக்காங்க. திருவழிவாழை பதிகத்துல திருஞான சம்பந்தர் வண்டுகள் பொய்க்கும் மனம் நிறைந்த சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, இயற்கையாக இருக்கணும், அந்த இடமே வந்து மனம் சூழ்ந்ததாக இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோழ நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஊரு தான் வந்து திருக்காட்டுப்பள்ளி. இந்த திருக்காட்டுப்பள்ளி தான் திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இடமா இருக்கு. அவர் அந்த திருக்காட்டுப்பள்ளியை பத்தி வர்ணித்து சொல்லும் பொழுது இந்த செய்யுள் வந்து மிக அழகாக அமைந்திருக்கிறது. செய் அருகே புனல் பாய ஓங்கி செங்கயல் பாய சில மலர் தேன் கை அருகே கனி வாழை என்று
காணல் எல்லாம் தமிழ் காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்றாங்க. செய்கடல் புனல் பாய அப்படின்னா வயல்ல என்ன இருக்குது, அருமையா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ஓங்கி செங்கயல் பாய, அங்க கயல் மீன்கள் எல்லாம் செங்கயல் மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுது, துள்ளி குதிக்குதான். துள்ளி குதிக்கிறப்ப சில மணல் தேன் கை அருகே பனி வாழை என்று அது குதிக்கிறப்ப அங்க இருக்கிற மலர் கொம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த தேன்கள் போய் அதுல போய் படுறதுனால தேன் வந்து சிந்துதான். அந்த அதிர்ச்சியில வாழைப்பழங்கள் எல்லாம் கீழே வந்து செதறி கிடக்குது. அப்ப தேனும் வாழைப்பழங்களும் கனிகளும் நிறைந்த ஒரு ஊராக திருக்காட்டுப்பள்ளி இருந்தது. அப்ப எவ்வளவு ஒரு இயற்கையோடு இணைந்து எவ்வளவு செழிப்பான ஒரு நகரமாக, எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஊராக அது திருக்காட்டுப்பள்ளி இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்மளால உணர முடியுதுங்கய்யா. அதுக்கடுத்து திருவாரூர் பதியத்துல திருவாரூரை பத்தி சொல்றாங்க. செந்தன் பவழம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர் அப்படின்னு சொல்றாங்க. செம்மையான பவழங்கள் நிறைந்த ஊராக திருவாரூர் அவ்வளவு அழகாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திணைக்காரல்ல செங்கால் நாரை சேரும் திருவாரூர் குணத்தால் பொன்றை பொன் மாலை குறிப்பொன் சடைகிறே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, நிறைய அன்னப்பறவைகளும் செங்கால் நாரைகளும் நிறைந்த ஊராக இந்த திருவாரூர் இருந்திருக்கு. நிறைய உயிரினங்கள் வாழக்கூடியதாக இயற்கை சூழல் நிறைந்த ஒரு ஸ்தலமாக இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. திருக்கச்சூர் ஆலய கோயிலில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்காக பாடிய பதிகத்துல அன்னம் மண்ணும் வயல் சூழ் கச்சூர் ஆலய கோயில் அம்மானை அப்படின்னு சுந்தரர் பாடுறாரு. அப்ப அன்னப்பறவைகள் நிறைந்த ஒரு பொய்கை நிறைந்த ஒரு ஊர் அப்படிங்கிறத சொல்ல முடியுது. அப்ப ஆக மொத்தத்துல இவங்க எல்லாருமே எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இயற்கையை பத்தியும் அங்க இருக்கக்கூடிய மரங்களை பற்றியும் வனங்களை பற்றியும் பொய்கையை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. இப்ப இருக்கிற சூழல்ல நம்ம வந்து நீரோட மேலாண்மையை பத்தி அதிகமா நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று வந்த ஒரு இதுல சொல்லியிருக்காங்க, நீர் திவால் நிலை, உலகளாவிய நீர் திவால் நிலைன்னு அறிவிப்பு வந்துருச்சு. அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உலக மக்கள் தொகை 800 கோடியில 400 கோடி பேரு வருஷத்துல ஒரு மாசம் வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களாம். ஆனா வருங்காலத்துல இது மொத்தமாவே அந்த 400 கோடி பேரும் வருஷம் முழுக்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆக மொத்தம் நம்ம வந்து தண்ணீரையும் இயற்கையையும் பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா, எப்படி இவங்க எல்லாம் நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றார்களோ அதை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு அத்தனை பேரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி நல்வாய்ப்பு வழங்கிய நிர்வாகத்திற்கும் அவையோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா தொடங்கி இருக்கிறாங்க. திருத்தலம்னால என்ன, ஒரு ஊர்னா என்ன, ஊருக்குள்ள காடு இருக்கணும், மரம் இருக்கணும், தோப்பு இருக்கணும், குளம் இருக்கணும் இல்லையா? இது எல்லாத்தையும் பாதுகாக்கிறவர் தான் சிவபெருமான் இல்லையா? நான் தொடங்குகிற போதே சொன்னேன், இந்த தாயுமான சுவாமி பாடினாரு, அந்த பாட்டிலேயே என்ன சொன்னார், காணல்னர் கங்கை புகழ் வளமருவு தேவை அரசே அப்படின்னு மலைவளர் காதலியில பாடுகிற போதே இந்த ராமேஸ்வரமே முழுக்க அவ்வளவு பெரிய காடுகளா இருந்துதான். மரத்தை பாதுகாக்கணும். மரத்துக்குள்ளதான் முன்னெல்லாம் தெய்வத்தை வழிபாடு செய்வது. சரியா? மரத்துக்குள்ள இருக்கிறவர். நாவல் மரத்துல இருந்தவர் தானே திருவானைக்காவல்ல இருந்தவர் இல்லையா? திருவானைக்காவல்ல இருக்கிறவரு ஜம்புகேஸ்வரர். ஜம்புனால நாவல்னு தான் பேரு. சிவபெருமானுக்கு ஏற்ற மரம் வில்வ மரம். சிவபெருமான் உட்கார்ந்து இருந்தது ஆலமரத்துக்கு கீழே. அரச மரத்துக்கு கீழே இருந்தவர் கௌதம புத்தர். அசோக மரத்துக்கு கீழே இருந்தவர் மகாவீரர். இளந்த மரத்துக்கு கீழே இருந்தவர் மகாவிஷ்ணு. அரச மரத்துக்கு கீழே இருந்தவர் விநாயகர். வேப்ப மரத்துக்கு கீழே இருந்தவர் அம்பாள். அரசும் வேப்பும் சேர்ந்து இருந்ததுன்னா அங்க பிள்ளையார் இருப்பார். கடம்ப மரம் இருந்தா முருகப்பெருமான். சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா சிறப்பும் தருவது மரம். மரங்களே தெய்வம் தான். ஒவ்வொரு மரமும் தெய்வம் அப்படின்னு நமக்கு உணர்த்துவது தேவாரம். ஒவ்வொரு தலத்திலையும் இருக்கக்கூடிய விருட்சங்கள் அந்த தலத்துல இருக்கக்கூடிய தீர்த்தங்கள். இப்ப ராமேஸ்வரம்னாலே தீர்த்தம் தானே சிறப்பு. அப்ப இந்த தலத்தினுடைய தீர்த்தத்தை பாதுகாக்க வேண்டியது யாரு? இதனுடைய சுத்தத்தை பாதுகாக்க வேண்டியது யாரு? அக்னி தீர்த்தத்துல வந்து குளிக்க வேண்டியது. போட்டிருக்கிற ஆடைகள் எல்லாம் கவிழ்த்து அதுக்குள்ளே அக்னி தீர்த்தத்துல போட்டுட்டா எவன் கிளப்பி விட்டானோ அத மொத்த கடலையே அசுத்தமாக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது பொறுப்பில்லாத தனம் இல்லையா? நம்முடைய நிர்வாகம் எவ்வளவு வேண்டுகோள் வைக்குது.
தயவு செய்து இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா எதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோமோ சொல்றதை தவிர மற்றது எல்லாத்தையும் செய்யறாங்களே. அப்ப திருத்தலங்களினுடைய தூய்மையை பேணுவது என்பது இருக்கிறதே அது ரொம்ப பெரிய விஷயம். நானே சொன்னேன்லமா வேதாரண்யம்னு, வேத ஆரண்யம் காடா இருக்கும் அது இல்லைங்களா? அப்படி காடாக இருக்க வேண்டிய இடம். இன்னைக்கு காடுகளை எல்லாம் நாம குறைத்திருக்கிறோமே. இப்ப தேவாரத்தை படிக்கிற போது அவங்க தாவரவியல் இல்ல டாக்டரேட் முடிச்சவங்க, முனைவர் பட்டம். அதனால அவங்களுக்கு இயல்பாவே இந்த மரம் மட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அந்த தலைப்பை கொடுத்தேன். அப்படியே தோய்ந்து போய் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வாடி இருக்காங்க. இப்படி இருக்க தேவார திருத்தலங்கள்ல ஒவ்வொரு திருத்தலத்துக்குள்ளேயும் ஏன்னா ஜெகதீஷ் சந்திரபோஸ் செடிகளுக்கும் உயிர் உண்டுன்னார். அந்த மாதிரி தாவரவியல்ல முனைவர் பட்டம் பெற்றவர்கள் ரொம்ப நேர்மையா தான் ஏற்பட்ட எப்படி பேச போறேன்னு நம்மள குழப்பிட்டு ரொம்ப பிரமாதமான ஓப்பனிங் பேக்ஸ் உமன் அருமையா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய ராமநாத சுவாமியினுடைய திருவுருள் கிடைக்கட்டும்னு சொல்லி வாழ்த்தி, இப்போ இல்லைங்க திருத்தொண்டர்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவதற்காக முனைவர் சத்யா மோகன் அவர்கள் வருகிறார்கள். அவங்க மதுரை யாதவர் கல்லூரியில வணிகவியல் துறை பேராசிரியை. அவர்களுடைய அன்பு பாராட்டி அழைக்கிறேன். உலகாம் உணர்ந்து போதற்கரியவர் இளவலாகிய நீர்மணிவேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிவபெருமானை வணங்கி இங்க இருக்கக்கூடிய அத்தனை சிவபக்தர்களையும் நடுவர்களையும் ஆண்டோர் பெருமக்களையும் சிறந்தாழ்ந்து வழங்கி தேவாரத்தில் நம் மனம் பெரிதும் தோய்வது திருத்தொண்டர்களே அப்படின்னு பேச வந்திருக்கேன். திருவாரூர்ல சிவபெருமானோட படைப்புல அவரோட படைப்பிலே மிகவும் அழகர் அப்படின்னா யாரு அப்படின்னா சுந்தரர். இன்னொரு அழகு யாரு தெரியுமா? இவங்களும் திருவாரூர்ல பிறந்தவங்க தான். நாங்க மதுரையில இருந்து வந்திருக்கோம். எங்க மதுரையில இருக்கக்கூடியவர் சோமசுந்தரர். சுந்தரர்னாலே அழகுன்னு அர்த்தம். அப்படி அழகின் வடிவமா இருக்கக்கூடிய சுந்தரர் பறவையார மணந்து அங்க திருவாரூர்ல வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படி வாழ்ந்துட்டு சிவபெருமான வழிபட்டு இருக்கும் போது தேவாசிரியன் மண்டபத்துல இருந்து சிவபெருமான பார்த்து கேட்கிறாரு, இங்க இவ்வளவு சிவனடியார்கள் இருக்காங்களே, இந்த சிவனடியார்கள் எல்லாம் பார்த்து கூட்டமா இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு அடியாராகும் நாள் என்னாலோ, இவங்களெல்லாம் பார்த்து நான் எப்படி புகழ்ந்து பாடுறதுன்னு சிவபெருமான பார்த்து கேட்கிறாரு. எப்பவுமே இல்லையா சிவபெருமானுக்கு என்ன பிடிக்கும்னா அவரை வழிபடுறதை விட அவருக்கு அடியார்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சேவை செய்யறவங்கதான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுந்தரர் என்ன பண்ணாரு, சிவபெருமானே கேட்கிறாரு. இப்ப சிவபெருமான் சுந்தரரோட நண்பர். அதனால அவர் என்ன சொல்றாரு, இவர்களை எப்படி புகழ்ந்து பாடுறதுன்னு தெரியலன்னு கேட்ட உடனே முதலடிய சிவபெருமானே எடுத்து கொடுக்கிறாரு. என்ன எடுத்து கொடுக்கிறாரு, அவர் பாடின நூல் தான் திருத்தொண்ட தொகை. அப்ப அந்த தில்லை வாழந்தனர்தம் அடியாருக்கு அடியே அப்படின்னு ஒரு கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த தில்லையில வாழக்கூடிய அந்தணர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அடியேன்னு சிவபெருமான அடி எடுத்து கொடுக்கிறாரு. அப்படி அவர் எடுத்து கொடுத்த அடிக்கு அப்புறம் தான் சுந்தரர் அடுத்த பாடல்கள்லாம் பாடுறாரு. அப்படி பாடுறதுக்கு அந்த பாடல்களுக்கு பேரு திருத்தொண்ட தொகை அப்படின்னு பேருங்கயா. அதுக்கப்புறமா கூட்டமா இருக்கக்கூடிய 9 தொகையடிகார்களை பத்தியும் சிவபெருமான் பாடியிருக்காரு. தனித்தனியா நம்ம சொல்றோம் இல்லையா 63 நாயன்மார்கள், அந்த 63 நாயன்மார்களை பற்றியும் சுந்தரர் பாடியிருக்காரு. நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டான் அப்படின்னு சொல்றாரு நாவுக்கரசர். அப்படின்னா என்ன அப்படின்னா, இறைவன் தம்மை இடைவிடாது நினைக்கும் அடியார்கள் உள்ளங்களே கோயிலா இருக்காங்க. நம்ம எப்பெல்லாம் சிவபெருமான நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ, யாரெல்லாம் சிவபெருமான நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க உள்ளத்திலே கோயிலா சிவபெருமான இருக்காங்க அப்படின்னு நாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. இறைவரோ தொண்டர் உள்ளத்தொடுக்கும் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு நம் தமிழ் பாட்டி ஔவையார் சொல்லியிருக்காங்க. சுந்தரர் தமிழ்ல தோன்றிய சமுதாய புரட்சியாளர் அப்படின்னே சொல்லலாம். அவர் எல்லா தொண்டர்களை பற்றியும் எல்லா அடியார்கள் பற்றியும் அவர்களோட வரலாற்றை பற்றியும் திருத்தொண்டர் தொகை அப்படின்னு ஒரு நூல் பாடியிருக்காரு. அந்த நூல்ல என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் எல்லார பற்றியும் பாடியிருக்காரு. அரசர்கள்ல இருந்து ஆண்டி வரைக்கும் எல்லார பற்றியும் பாடியிருக்காரு. அதுல 63 பேர்ல பாடினதுல 60 பேர் ஆண்கள், 3 பேர் பெண்கள். இப்ப அந்தனர், அரசினர், ஆண்டி அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பாடியிருக்காரு இல்லையா. இதுல அரசர், அமைச்சர், இந்த 63 பேர்ல சிவனடியார்கள்னா அரசர்கள் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, ஆண்டிதான் அப்படின்னு கிடையாது, இல்ல இந்த குலத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு கிடையாது. யார் எந்த குலத்துல பிறந்தாலும் சரி அவனுக்கு நம்ம வழிபட்டுட்டோம்னாலே அவர்கள் சிவனடியார்கள்.
அதைத்தாண்டியா சுந்தரர் தன்னோட பாடல்ல கொடுத்திருக்காரு. யாரெல்லாம் பத்தி பாடியிருக்காங்க தெரியுமா? அந்த 63ல அரசர், அமைச்சர், படைத்தலைவர், போர் புரிவோர், அறவோர், வேதியர், போகியர், செக்கர், வணிகர், வண்ணார், புலையர், மீனவர், பாணர், நெசவாளர், குயவர், வேடர், வேளாளர் அப்படின்னு அத்தனை குலத்தை சேர்ந்தவர்களை பத்தி பாடியிருக்காரு. அப்படின்னா அதுதாங்க சிறப்பு. அப்ப திருத்தொண்டர்களை பத்தி பாடுறதால சிவபெருமான் விரும்பி இருக்காரு. அதனாலதான் திருத்தொண்டர்கள் பெருமையை பற்றி இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம். இதுல குரு, லிங்கம், சங்கமம் அப்படின்னு அவர்களோட வழிகளை பற்றி நம்ம அடியார்கள் வீடு பேர் அடைஞ்சிருக்காங்க. குருவை வழிபட்டவர்கள் மொத்தம் 31 பேர். சங்கமம் என்னும் அடியார்களை வழிபட்டவர்கள் 24. சுந்தரர் திருத்தொண்டகை பாடலே இல்லை. அவர் பாடணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த 63 நாயன்மார்களை பத்தி தெரிஞ்சுக்கிற முடியுமா? புரிஞ்சிருக்காரு. கற்பனையை யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பாடல் திருத்தொண்ட தொகை பாடி வச்சதுனால இன்னைக்கு இங்க 63 மார்கள் இருக்காங்க. அவர்களோட சிலை நம்ம கோயில்ல இருக்குங்கயா. அதை பார்க்கும் போதெல்லாம் இவர்களை பத்தி சுந்தரர் பாடியிருக்காரு, இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு அவர்களோட வரலாற்றை பத்தி எழுத முடிஞ்சிச்சு. இது இதுக்கப்புறம் அவரோட வழிவந்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்றது ஒரு நூல் வர்றதுக்கு காரணமே சுந்தரர் தாங்கயா. அதுக்கப்புறமா சேக்கிலார் பெரிய புராணம் எழுதினார். அதுக்கு வழிநூலா இருந்ததே சுந்தரர் பாடிய அந்த திருத்தொண்டர் தொகை தான். இப்ப நம்ம அண்டை மாநிலங்கள் நம்ம என்ன நினைப்போம்? சிவபெருமான் நமக்கு மட்டும்தான், நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான், தமிழ் மக்கள் மட்டும்தான் சிவபெருமானோட அடியார்களா இருந்தாங்க அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாத்தவருக்கும் இறைவா போச்சு. அமெரிக்கால இருக்கிற ட்ரம்புக்கும் சிவபெருமான் தான் கடவுள். சேக்கிலார் இயற்றிய அந்த பெரிய புராணத்துல சுந்தரர் அருளி செய்த அந்த திருத்தொண்ட தொகை முதல் நூலா இருக்குங்கயா. இப்ப நம்பியாண்டார் நம்பிகள் செய்த இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி இதுக்கு வழி நூலா இருக்கு. இப்ப சேக்கிலார் பாடுறாரு இல்லையா, தாம் இயற்றிய பெரிய புராணத்துக்கு யாரு கதாநாயகன் அப்படின்னு பார்த்தா இது எல்லாத்துக்கும் காரணம் சுந்தரர் தானே. அதனால சுந்தரரையே கதாநாயகனா அந்த நூலுக்கு வச்சுட்டாரு. ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலைவெடுத்து தேசம் உயர் திருத்தொண்ட தொகை முன்பணிந்த திருவாரன் அப்படின்னு அவரே அந்த புராணத்துல பாராட்டி இருக்காரு. இந்த நாட்டுல வாழ்ந்திருந்த பல குலத்தை சேர்ந்த பல காலகட்டத்தை சேர்ந்த பல்வேறு தொழில்கள் புரிந்த நாயன்மார்களை முதல்ல தொகுத்து தந்த பெருமைக்குரியவர் சுந்தரர். 63 நாயன்மார்களும் வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க. இன்னைக்கும் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு நூலை எழுதியிருக்காரு. அப்ப சுந்தரருக்கு முன்னாடி இத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு தெரியாம எத்தனை பேர் இருந்திருக்காங்க பாருங்க. அப்ப இந்த சிவ வழிபாடு அப்படின்னது இன்று நோக்கி தோன்றிய ஒரு இது இல்ல. நம்ம ஆதியும் அந்தரும் இல்லாதவன் அவனோட அடியார்கள் எப்ப இருக்காங்க இன்னைக்கு நம்ம எழுதாதனால தெரியலையா. மொத்தம் 63 நாயன்மார்கள்ல சேர நாடு அதாவது கேரளாவை சேர்ந்தவர்கள் 2 பேர், சோழ நாட்டை சேர்ந்த அடியார்கள் 37 பேர், மலைநாட்டு நாயன்மார்கள் 2 பேர், பாண்டிய நாட்டு அடியார்கள் 5 பேர், நடுநாட்டு அடியார்கள் 7 பேரு, தொண்டை நாட்டு அடியார்கள் 8 பேரு, வடநாட்டு அடியார்கள் 2 பேரு. இவங்க எல்லாருமே பல்வேறு குலங்களை சேர்ந்தவர்கள். இல்லறத்தார்கள், செயற்கரிய செயல்கள் புரிந்தவர்கள். இவங்களதான் பாடணும், இவங்க இந்த செயல் செய்ததாலதான் சிவனடியார், இவங்க இந்த மாதிரியான செயலை செஞ்சதுனாலதான் அப்படின்லாம் கிடையாது. அரசியல், சமூக, பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு தமிழரோட வாழ்க்கை முறைகள் இவை எல்லாத்தையும் 2 பக்கங்களா போயிருக்கும். சுந்தரர் இப்படி ஒரு நூலை எழுதலைனா அப்ப தில்லை வாழ்ந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு சிவபெருமான் பாடல் எடுத்து கொடுத்தாரு இல்லையா. அதுக்கப்புறம் சுந்தரர் பாடியிருக்காரு இல்லையா. சட்டப்படி அது பாடலோட 2ஆம் வரி. ஆனா அதுதான் சுந்தரருக்கு முதல் வரி. 63 நாயன்மார்களை பாடணும்னு நினைச்ச உடனே சுந்தரருக்கு முதல்ல யார் ஞாபகத்துக்கு வந்தா அப்படின்னு பார்த்தா திருநீல கண்டத்து குயவனார் கடியன்னு தாங்க பாடுறாரு. அந்த பாடல் எப்படி இருக்கு? தில்லை வாழ்ந்தனர்தம் அடியார்க்கு அடியே திருநீல கண்டத்து குயவனார் கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையான் குடிமாற நாயனார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வெல்ல மெய்பொருளுக்கு அடியேன் விரிபொருள் சூழ் குன்றையர் விரமெண்டர் கடியேன் அல்லிமென் முல்லையாங்கார் அமர் நீதி கடியேன் ஆரூரின் அம்மாக்காரே அப்படின்னு இந்த பாடல்களை 63 நாயன்மார்களை பத்தியும் பாடுறாரு. இதுல எல்லா நாயன்மார்களோட பேர் வந்துடும். அப்ப முதல்லயே 63 நாயன்மார்கள்ல அவர் திருநீல கண்டத்து குயவனார பத்தி பாடுறாரு. ஒரு காரணம் இருக்கு இல்லையா. அப்ப திருநீல கண்டத்து குயவனார்னா யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துல குயவர் தொழில் செய்யறது. குயவர்னா இந்த மண்பாண்டம் செய்யறது இல்லையா. அப்ப இந்த குயவர் தொழில் செய்யற அந்த திருநீல கண்டர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மண்பாண்டங்கள் தயாரிக்கிறதுல ஓடு செய்வார். திரு ஓடு
அவர் தயாரிக்கிறதுலே சிறந்த திருவோடு எதுவோ அந்த சிவபக்தர்களுக்கு கொடுப்பாரு. அவங்க அதுல உணவு வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்றதுனால கொடுப்பாரு. மிகப்பெரிய சிவபக்தர். அவருக்கு சிவபெருமானோட அந்த திரு நீலகண்டத்தின் மீது அளவில்லாத ஒரு பக்தி. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பக்தியா இருந்தார். ஆனா எவ்வளவு சிறப்புக்குரியவர்களா இருந்தாலும் அவங்க கிட்டையும் ஒரு குறை இருக்கும் இல்லையா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் சிவபெருமான வழிபட்டுட்டு அப்படி வீட்டுக்கு வர வழியில பார்த்தா ஒரு வீதியோரம் வந்துட்டு இருக்காரு, தெருவோரம். அப்ப ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஒரு கழிவு நீரை அப்படி வாசல்ல இப்படி ஊத்த வராங்க. ஊத்த வரும்போது இவர் சிவபெருமான வழிபட்டுட்டு இப்படி வராங்க. அவரை ஊற்றுன அந்த நீர் அவர் ஆடையில பட்டுச்சு. ஐயோ, இவர் மேல இப்படி ஒரு நீரை ஊற்றிட்டோமே, அசுத்தமான நீரை ஊற்றிட்டோமே, நம்ம என்ன பண்றதுன்னு அந்த அம்மா ரொம்ப பதறி போயிடுச்சு. பதறி போட்டோன்னே, ஐயா நான் தெரியாம ஊத்தீங்க, பரவாயில்லங்கம்மா அப்படின்னா. இல்லைங்க நான் செய்த தவிர நானே சரி செய்யறேன், நீங்க உள்ள செத்த உட்காந்தீங்கன்னா நானே அந்த ஆடையெல்லாம் சுத்தம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அவரு உள்ள போறாரு. இவங்க ஆடையெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த அம்மா கொடுக்கையில என்னதான் இருந்தாலும் அவர் அந்த பெண்ணின் மேல காதல் வயப்பட்டு 2 பேரும் சிற்றின்பத்துல ஈடுபட்டுறாங்கயா. திருப்பி சிற்றின்பத்துல ஈடுபட்டு மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி ஆடையெல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி இது பண்ணிட்டு வெளியில வராரு. எதுவுமே நடக்காத மாதிரி வராரு. என்னதான் இருந்தாலும் ஒரு ஊருக்குள்ள, ஒரு கிராமத்துக்குள்ள 4 வீட்டுக்கு அங்கிட்டு என்ன நடக்குதுன்னு இப்ப அட்வான்ஸ் காலத்துல தெரிஞ்சாலும் அந்த காலத்துல இந்த தகவல் அவரோட மனைவிக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அம்மா எதுவுமே கேட்கலங்கயா. இப்ப எங்க அக்கா வரணும் என்ன பண்ணோம், உடனே எங்க போனீங்க, ஏன் லேட்டு கேட்போமா இல்லையா, உடனே ஒரு மெசேஜ் அடிச்சிருப்போம், ஒரு கால் பண்ணிருப்போம். ஆனா அந்த அம்மா எதுவுமே கேட்கல. அந்த அம்மாக்கு ஆனா எல்லாமே தெரியும். வந்தாங்க, எப்பயும் போல அந்த திருநீலகண்டத்து குயவனாரை கூப்பிட்டு உணவு பரிமாறினாங்க. மத்தியான நேரம் ஆச்சு, இரவு நேரம் ஆச்சு. எப்பயும் போல அவர் ரொம்ப பிரியமா மனைவிய சொல்றதுக்காக போறாரு. அப்ப அந்த அம்மா ஒரு வார்த்தை தான் சொல்லிச்சு, எம்மை. அந்த அம்மா என்னைன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா என்னைன்னு சொல்லியிருந்தா அது ஒரு சிங்குலர், தான் மட்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த அம்மா சொல்லிருச்சு எம்மை அப்படின்னா என் போன்ற பெண்களை திருநீராயின் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிருச்சீங்க. அதாவது என்னன்னா, என்னையுமே என்ன மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை திருநீலகண்டத்தின் மேல ஆணையாக இனிமே தொடக்கூடாதுன்னு ஒத்த வார்த்தை தான் ஏன் சொல்லிச்சு. மனுஷர் சிவன் மேல அவ்வளவு பக்தி. அவரு தனக்கு சொந்தமான மனைவியா ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க, கணவன் மனைவி. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவர் நினைச்சிருந்தா நான் அப்படிதான் தொடுவேன், என்ன சிவபெருமானாச்சு அதுவாச்சு, அவர் என்ன நேரையா கேட்டுருக்கலாம். ஆனா அப்படி கேட்கவே இல்லை திருநீலகண்டத்துக்கு குயவனார். தனக்கு உரிமையுள்ள மனைவி, தனக்கு சொந்தமான மனைவியா இருந்தாலும் தன் இளமை துறந்து முதுமை அடைகிற வரைக்கும் ஒருத்தர் தொடாமலே, இந்த விஷயம் பக்கத்து வீட்டு கூட தெரியாம, வெளியில யாருக்குமே தெரியாம அப்படியே வாழ்ந்து சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டே வந்தாரு. திருவோடு தயாரிக்க அந்த சிவனடியார்களுக்கு அவங்களுக்கு உணவு சாப்பிடறதுக்காக இலவசமா கொடுத்துக்கிட்டு வந்தாரு. இப்ப பாக்குறாரு சிவபெருமான், அவர் லீலைகள் ரொம்ப பெருசு இல்லையா. எம்மை தீண்டிவராய் திருநீலகண்டம் நம்ம பேரை பயன்படுத்தின ஒத்த வார்த்தைக்காக இளமை முழுவதும் துறந்து முதுமை காலம் வர வரைக்கும் தனக்கு சொந்தமான மனைவி கூட தொடாம அதை அடுத்த வீட்டுக்கு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவ்வளவு பெரிய இவரோட தொண்டை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு திருவிளையாடல் செய்தார். என்ன திருவிளையாடல் அப்படின்னா, அவரு ஒரு அந்தணர் வேடத்துல வராரு. அவர் இந்த திருவோரை வச்சிருங்க பாதுகாப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வராரு. அந்த திருவோடு சிவபெருமானே காணாமல் ஆக்கிடுறாரு. இப்ப என்னோட திருவோட கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப திருநீலகண்டன் குயவனார் தேடுறாரு. அந்த திருவோட காணா. ஐயா திருவோட காணாங்கய்யா, நானே குயவனார் தானே, நான் உங்களுக்கு அதுக்கு பதிலா வேற ஒரு புது ஓடு செஞ்சு தரேன் அப்படின்னு கேட்கிறாரு. சிவபெருமானாச்சுல திருவிளையாடல் அதெல்லாம் முடியாது, எனக்கு நான் கொடுத்த திருவோடு தான் வேணும், வெற்றுமாசலைக்கு தான் வேணும் அப்படிங்கிறாரு. இப்ப பாக்குறாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் எனக்கு நான் கொடுத்ததுதான் வேணும் அப்படின்னு. இப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, நீ பெரிய திருட்டு மேல இருக்க போலயே, நான் கொடுத்ததை ஒழிச்சு வச்சுக்கிட்டு வேற தரேன்னு சொல்ற அப்படின்னு திருட்டு பட்டம் கட்டுறாரு. ஐயோ, நான் அவ்வளவு பெரிய கயவன்லாம் இல்ல, நான் கல்வன்லாம் இல்ல அப்படின்றாரு. சரி, நீ கல்வன்லாம் இல்லைன்னா வா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய குளக்கரைக்கு வா, உன் மனைவி நீயும் முங்கி உன் மனைவி மேல சத்தியம் பண்ணி, உன் மனைவி தலையில இருந்து சத்தியம் பண்ணி சொல்லு. ஆமா, நான் திருடல அப்படின்னு கேக்குறாரு. அப்ப என்ன சொல்றாரு, சொல்ல முடியாது, நான் மனைவியை தொட மாட்டேன் அப்படின்னு. இவங்க 2 பேரும் குளக்கரைக்குள்ள போறாங்க. முங்கி எந்திரிக்கிறாங்க. மனைவி மேல சத்தியம் பண்ண, முங்குறதுக்கு முன்னாடி மனைவி மேல சத்தியம் பண்ணிட்டு முங்கி எந்திரிக்கிறாங்க. இவர் தொட முடியல. ஏன்னா பல ஆண்டு காலமா மனைவியை தொடாமதான் இருந்திருக்காரு. அப்பதான் நடந்தத ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, என்னடா இவங்க மேல இப்படி ஒரு திருட்டு பலி அப்படின்னு.
அப்பதான் சொல்றாரு, இல்லங்க நான் உங்களை வழிபட்டாலும் இளம் வயதுல ஒரு சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டேன். அப்ப என் மனைவி எம்மை தீண்டு வர திருநீலன்னு சொன்னாங்க. அதனால நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த பெண்ணையும் தொடல, என் மனைவியே தொட மாட்டேன். அப்ப கடவுளின் பேர்ல ஒரு சத்தியத்துக்காக இப்படி வாழ்ந்தாங்கன்னு நீ ஒரு கையில பிடிச்சி எந்த பக்கம் அவங்க பிடிச்சுப்பாரு, கடவுள் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ரெண்டே பிடிச்சு முங்கி எடுத்திருக்கேல. எந்த இளமையில அவங்க அந்த சத்தியத்தை பண்ணாங்களோ இந்த முதுமை நீங்கி அதே இளமையோட வர செய்தார் இல்லையா? அப்படி வர செய்த அந்த திருத்தொண்டர்களோட பெருமைய இன்னைக்கு நம்ம இந்த ராமேஸ்வரத்துல பேசுறோம் அப்படின்னா திருத்தொண்டர்கள் பெருமைதானே பேசு. அதே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடினாரு. அதை ஏன் அவர் பாடுறாங்க மிகப்பெரிய விஷயம். சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படின்றவரு கைலாயத்துல இருந்தார், சுந்தரர் அப்படின்ற பேர்ல. அவர் என்ன பண்ணாரு, அங்க கைலாயத்துல என்ன வேலை? நமக்கு இப்ப சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம், நமக்கு என்ன வேலை? சிவபெருமான வழிபடணும், ராமநாத சுவாமிகளை. அப்படியே வந்தோம்னா அம்மா பர்வதவர்த்தியை வழிபடணும். சிவன் தளத்துல சிவனோட நினைப்புதான் இருக்கணும். இப்ப இவர் கைலாயத்திலே இருக்காரு, சிவன் நினைப்புலதான் இருக்கணும். அங்க நந்தவனத்துல கமலினி அணிந்ததற்கு 2 பெண்கள் இருந்தாங்க. அந்த 2 பெண்களுமே பார்வதி தேவியோட தோழிகள். இவர் சுந்தரரோட தோழன். இந்த 2 பெண்களும் நந்தவனத்துல மலர் பூஜைக்காக படிச்சுட்டு போது இவர் பாக்குறாரு, சரி நீங்க வரும்போது இந்த வெள்ளக்கார பிள்ளைங்களா இருக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது மாதிரி அவர் பாக்குறாரு, எவ்வளவு அழகான பெண்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரே ஒரு கணம் தானியா, ஒரு வினாடி அப்படியே தன்னை மறந்து அப்படியே அந்த பெண்களோட அழகுல ரசிக்கிறார். இப்ப சிவபெருமான் பாக்குறாரு. அதாவது என்னன்னா, நம்ம சிவன் கோயிலுக்குள்ள வந்துட்டோம்னா சிவபெருமான மட்டும்தான் வழிபடணும். இப்ப இவர் பாக்குறாரு சிவபெருமான், என்ன கைலாயத்துல என்ன நினைக்காம நீ ஒரு தனம்னாலும் அவங்கள நினைச்சுட்டேல, அப்ப சிற்றின்பத்தின் மேல நீ காதல் பயப்பட்டுட்ட, ஆசைப்பட்டுட்டேல. இப்ப நீ பூலோகத்துல பிறந்து நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அந்த சிற்றின்பத்தை அனுபவிச்சுட்டு திருப்பி மேலோகத்துக்கு வா, கைலாயத்துக்கு வான்னு சிவபெருமான் ஒரு சாபம் கொடுத்துவாரு. கமலினிக்கும் அடிக்கடிக்கும் அதே சாபம் தான். இப்ப சுந்தரர் அழுகிறாரு, ஐயோ நண்பா, உன்னை விட்டு நான் திருச்சி எப்படி இருப்பேன், நான் ஓவரா இருப்பேன். அதெல்லாம் கிடையாது, நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அதே மாதிரி பூலோகத்துல போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். இப்ப பூலோகத்துல பிறந்தா நான் எப்ப திருமணம் செய்வேனோ அப்ப நீ என்னோட திருமணத்தை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பூலோகத்திலே நான் கைலாயத்திலே வர வாங்கிட்டு வந்துவார். அப்படி இந்த திருமணம் செய்யும் போது இவர் திருமணத்தை ஒரு முறை தடுப்பார். தடுத்ததுக்கு அப்புறமும் பறவையாக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுவார். பறவையாக இருக்கும் போதே மறுபடியும் போய் திருவொற்றியூருக்கு போய் சங்கிலியாக 2வது ஒரு மனைவியை திருமணம் பண்ணுவார். இப்ப யோசிக்கிறார் சுந்தரர், ஏற்கனவே சிவபெருமானோட நினைப்புல இருக்கக்கூடிய கைலாயத்துல நம்ம அவரை நினைக்காம கமலினி அணிந்ததையும் நினைச்சோம். திருப்பி பூலோகத்துல என் திருமணத்தை தடுத்துருங்க அப்படின்னு சொல்லியும் அப்படியே சிவபெருமான் தடுத்தோம். திரும்ப பறவையாக எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சிவபெருமானே தூத அனுப்பினாங்க. திருப்பி சிவபெருமான் பார்த்து கட்டி வச்ச பறவையார் முதல் மனைவி இருக்கும் போதே மறுபடியும் சங்கிலியார திருமணம் பண்ணமே, பொய் சத்தியம்லாம் பண்ணமே. அப்ப 1க்கு 2 கல்யாணம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த திருநீலகண்டத்துக்கு உயவனார் என்னை தீண்டுவராய் திருநீலம் கண்ட ஒத்த வார்த்தைக்காக தனக்கு சொந்தமான மனைவியை இல்லைங்கிறது முதுமை வரைக்கும் தொடாம இருந்தாரு. அப்ப தான் எதை செய்ய முடியலையோ, நம்மளால இதை செய்ய முடியல, இன்னொருத்த செஞ்சா நம்ம ஆச்சரியமா பார்ப்போம் இல்லையா? அந்த வியப்பின் வெளிப்பாடு இல்லையா திருநீலகண்டத்துக்கு உயவனார் கடியேன்னு. அதனாலதாங்க அவர் பாடுறாரு, நேராச்சுமா நன்றி வணக்கம். அப்படியா? ஒரே ஒரு கதை இல்ல முடியாது, நேரம் இல்ல. அப்படி திருத்தொண்டர்களோட பெருமைகளை பேசணும்னா நேரம் கொடுக்க மாட்டாங்க. நடுவர் அமர்நீதி நாயனார், கண்ணப்ப நாயனார், பல பேர் இருந்தாங்க. கண்ணப்ப நாயனார்லாம் தன் கண்ணையே கொடுத்தாரு, ஒரு கண்ணுக்கு 2 கண்ணு கொடுத்தாரு. நில்லு கண்ணப்பன் சொன்னாரு. அப்படி பல திருத்தொண்டர்கள் இந்த சிவனடியாரை நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்ததுனால 63 நாயன்மார்களை பத்தி பேசுறதுக்கு காலம் பத்தாதனால எப்போதுமே தேவார பாடல்களில் நம் மனம் பெரிதும் தோய்வது திருத்தொண்டர்கள் என்று கூறி வாய்ப்பளித்தவர்களுக்கும் ஆன்மீக சிறுத்துறை கேட்ட அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. நேரத்தினுடைய அருமை கருதி தேவார பாடல்களில் நம் மனம் பெரிதும் தோய்வது திருத்தொண்டர்களை விட திரு அருளே என்று பேசுவதற்காக அன்பு பாராட்டி என்னுடைய அன்பு மகள் ஞான சண்முகாதேவியை அழைக்கிறேன். நல்லா கைத்தட்டிருங்க. விட்டுரும் பேசினவங்களுக்கும் உற்சாகமா இருக்கும், பேச போறவங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். சிவாய நமவென்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஏதும் இல்லை ஐயன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி நல்லதொரு திருநாள், கொடியேற்ற திருநாள், அதுவும் முதல் நாள்.
அதுவும் தேவாரத்தை பற்றிய ஒரு அருமையான நிகழ்வு. தேவாரம் அப்படின்றது நம்ம வீட்டுல இருக்க சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு அருள் அமுது, தமிழ் அமுது எப்படினாலும் சொல்லலாம். அந்த அருள் அமுதத்தை பற்றி நான் பேசுவதற்காக இங்க வந்திருக்கேன். திருவருள் தான் தெரியுது அப்படின்னு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால சின்ன குழந்தையாக இருந்த திருஞான சம்பந்தரிடம் இருந்தே ஆரம்பிக்கிறேன். திருஞான சம்பந்தருக்கு உமையவள் ஞானப்பால் கொடுத்தாள். அந்த கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதனால நான் கதைக்குள்ள போகல. அருமையா அந்த குழந்தை ஞான பால் குடித்தவுடன் அப்பா வந்து கேட்கிறாரு, யாரா உனக்கு பால் கொடுத்ததுன்னு. குழந்தை தோணியப்பர் ஆலயத்துடைய கோபுரத்தை கைய காமிச்சு, இதே ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் முன்னொரு நாளில் பிரம்மதேவர் படைப்பு தொழிலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து தவம் இருந்தாரே, அவருக்கு அருள் புரிஞ்சாரே, அந்த தோணியப்பர் தான் வந்தாருன்னு சொல்றான். வந்து சொல்றதுல அழகா வர்ணனை கொடுக்கிறான். அந்த சிவபெருமான் எப்படி இருந்தான் தெரியுமா, அவன் அழகு எப்படி தெரியுமா அப்படின்னு அழகா வர்ணிக்கிறான். தோடுடைய பெரியன் விடையேறி ஓ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏழுடைய மலரான் முனை நாள் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. ஐயா வர்ணிக்கும் பொழுதே சொல்றான், ஒரு நல்ல காரியத்திற்கு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா சிட்டையில எழுதும் பொழுதே மங்களகரமான பொருளோட தான் ஆரம்பிக்கும். மஞ்சள் குங்குமம் அப்படின்னு போட்டுதான் அந்த சிட்டையவே ஆரம்பிப்போம். இவன் அப்பத்தான் முதல்ல 3 வயசு குழந்தை பாட ஆரம்பிக்கிறான். மங்களகரமான சொல்லாக இருக்க வேண்டும் என்று தோடு என்ற அழகான வார்த்தையை போட்டு ஆரம்பிக்கிறான். சரி, இப்ப ஒரு சந்தேகம் வரும், பால் கொடுத்தவ உமையவள் தானே, அவையே தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்றான். ஐயா பால் கொடுத்தது தாய் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், தாய் தான் தகப்பன் யார் என்பதை ஒவ்வொரு குழந்தைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, சாதாரண பால் குடித்தோம் என்றால் அது உடலுக்கு இன்பத்தை தரும். ஆனால் திருஞான சம்பந்தர் குடித்ததோ ஞானப்பால், உள்ளத்திற்கு இன்பம் தரக்கூடியது. உள்ளத்திற்கு இன்பம் தரக்கூடியவன் யார்? அந்த உமையவளின் உள்ளத்திற்கே இன்பம் தந்தவன் என் அப்பன் சிவபெருமான் இல்லையா? அதனால தோடுடைய செவியன் அப்படின்னார். அடுத்து வர்ணிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு வெள்ளை நிறத்துல எல்லாம் எது இருக்கோ அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சிவபெருமான் சிவந்த திருமேனியில இருக்கிறாரு, செஞ்சடை இருக்கு, செஞ்சடைக்கு மேல கங்கை இருக்கிறார், அவருடைய கண்டம் நீலகண்டமாக இருக்கிறது, கழுத்தில் அரவம் இருக்கிறது, மண்டை ஓடு எல்லாத்தையும் அணிஞ்சுதான் வந்திருக்காரு, ஆமை ஓடுகள் எல்லாம் மாலையா போட்டு வந்திருக்கிறாரு. ஆனா அத்தனை போட்டிருந்தும் கூட அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியல. எதெல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருந்துச்சோ, எதெல்லாம் தூய்மையின் நிறம்னு நாம சொல்றோமோ, சத்வ குணத்தின் நிறம் எதுவோ அந்த வெண்மை நிறம் மட்டுமே குழந்தைக்கு தெரிஞ்சிச்சு. தோடு வெண்டோடு, வெண்டோடு. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்றான் விடையேறி வந்தான் அப்படின்னு. விடையேறி வருகிறான் என்றால் தர்ம தேவதை இந்த உலகத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக விடையாக மாறி எம்பெருமானை தாங்கிக் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் வெள்ளை நிறம். அடுத்து மதிசூடி அப்படின்னா வெண்மதி சூடி, அதுவும் வெண்மதி சூடி, தூய்மையான வெண்மை நிறம் இல்லையா? அந்த மதி என்பதற்கே ஒரு நுட்பம் இருக்கிறது. சந்திரன் தக்ஷன் நடத்திய யாகத்திற்கு போனான். தக்ஷன் சிவபெருமானுக்கே அழைப்பு விடுக்கவில்லை. அந்த யாகத்துக்கு அப்ப நம்ம போகலாமா? போகக்கூடாது. ஆனா சந்திரன் போனான். அந்த யாகத்தை அழிப்பதற்காக வீரபத்திரர் போன பொழுது சந்திரனை காலிலேயே வச்சு தேய்ச்சாரு. தேய்ச்ச உடனே பயந்து போய் சிவபெருமான் காலடியில போய் விழுந்தான். காலடியில யார் விழுகிறாரோ அவரை தன் முடி மேலே வைத்து அழகு பார்க்கக்கூடியவன் ஈசன். அதனாலதான் கால
காண்பிச்ச சந்திரனை தூக்கி தன்னுடைய சடையில் வைத்துக் கொண்டார். அந்த வெண்மதியை சொல்கிறார். ஏன்னா விடை என்பவள் தர்ம தேவதை. அந்த தர்ம தேவதை மேலே வரக்கூடிய இறைவன் என்பவன் படைப்பு தொழிலுக்கானவன். மதி அந்த சந்திரனை காத்து அருளியவன். அவன் யார்? அருளன் தொழில் செய்யக்கூடியவன். அடுத்து சொல்லும் பொழுதே சொன்னா பொடி பூசிய மேனியோடு வந்தான். பொடி என்ன பொடி? சுடுகாட்டு பொடி, சாம்பல். அவனே கபாலீஸ்வரன் தானே. வெண் சாம்பல். வெண் சாம்பல் பூசி வந்தான். அழிக்கும் தொழில். அடுத்ததாக பிரம்மதேவருக்கே அருள் புரிந்த ஸ்தலம் இல்லையா, அருளல். இப்படி 5 தொழில்களையும் அம்பாள் செய்தால்னு சொல்லி நீங்க சொன்னீங்க இல்லையா? அழைத்தல், காத்தல், காத்தல், அழைத்தல், மறைத்தல். கல்வன், கல்வன் இல்லையா? என் உள்ளம் கவர் கல்வன் இல்லையா? அதனால மறைத்தல். இப்படி 5 தொழில்களையும் செய்ய வல்லவன் எம்பிரான் இறைவன் என்பதை ஒரே பாடல்ல தெளிவுபடுத்தினார். அது மட்டும் இல்ல, இறைவனை எப்பொழுதுமே 3 வடிவத்தில் நாம் வணங்குவோம். அருவம், உருவம், அரு உருவம். அவன் விடையேறி உமையவளோடு வந்தான். தன்னுடைய உருவத்தை காமித்தான், உருவமாக வந்தான். அடுத்தது சொல்றாரு, பொடி பூசி இருந்தா பாதி மேனிய காமிச்சான், பாதி மேனிய காட்டல, அரு உருவம். அடுத்தது சொல்றான், உள்ளம் கவர் கல்வன். என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன், என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை யாராலும் பார்க்க முடியாது. அவன் அருவமாக இருக்கிறான். இப்படி அருவமாக, உருவமாக, உருவமாக இருக்கக்கூடியவன் என்னுடைய ஈசன் என்று ஞான சம்பந்தன் 3 வயதில் பாடுகிறார் என்றால் அருளை என்னவென்று சொல்வது? அந்த திருஞான சம்பந்தர் அந்த முதல் பாட்டுக்குள்ளே இவ்வளவு அர்த்தம் இருக்கு. முதல் பாட்டுல தான் நிக்கிறேன் நான். அதுக்குள்ளே மணி அடிக்கல. தேவாரத்தோட முதல் பாட்டுக்குள்ளே இவ்வளவு பொருள் இருக்கு. அவர் அப்படியே சோழவள நாட்டுல திருமருகல் அப்படின்ற ஒரு ஸ்தலத்துக்கு வந்திருக்கார். வந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணு கதறி அழுதுகிட்டு இருக்கான். அவளுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. பார்த்த உடனே ரொம்ப மனசு படபடப்பாயிடுச்சு. என்ன நடந்துச்சுமா, யாரு நீ அப்படின்னு. இல்லங்கய்யா, நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன். என் பேரு இப்படி. எங்க அப்பாக்கு 7 பிள்ளைக. இறந்து கிடக்கிறவர் என்னுடைய தாய் மாமன். என் அப்பா தாய் மாமனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, மூத்த பிள்ளைய உனக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு. ஆனா என் தாய் மாமன் கொஞ்சம் ஏழை. அதனால ஒவ்வொரு பிள்ளையா வேற ஒருத்தவங்களுக்கு காசப்பட்டு கொடுத்துட்டாரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் என் தாய் மாமா கேக்குறப்ப அடுத்த பிள்ளைய கொடுத்துடுறேனே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் தான் 7வது பெண் குழந்தை. எனக்கு அடுத்து பொம்பளை பிள்ளை இல்ல. என்னை விட்டா வேற யாருமே கிடையாது. எங்க அப்பா என்னையும் வேற யாருக்காவது கட்டி கொடுத்துட்டா எங்க அப்பா பண்ண சத்தியம் என்ன ஆகுறது? இல்ல என் தாய் மாமா ஏங்கி போயிடுவார் இல்லையா? அதனால நான் எங்க தாய் மாமாவையே திருமணம் முடிச்சுக்கலான்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன், யாருக்கும் தெரியாம. இந்த திருமருகல்ல ஒரு நாள் இரவு தங்கிட்டு போலான்னு நினைச்ச இடத்துல அரவம் தீண்டி இப்படி என் மாமா இறந்து போயிட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் சாமின்னு அழுகிறான். அந்த பெண்ணுடைய கண்ணீரை பார்த்தவுடன் திருஞான சம்பந்தர் அழகாக பதிகத்தை பாடுகிறார். சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையார் தகுமோ இவள் உள்மெளிவே. பாடி முடித்தவுடன் இறந்து கிடந்த சடலத்திற்கு உயிர் வந்தது. அந்த பெண்ணு கண்ணீர் விட்டு அழுது திருஞான சம்பந்தர் கால்களை தொட்டு அழுதாள் என்றார். திருவருள் இங்கு வேலை செய்திருக்கிறது இல்லையா ஐயா? அடுத்ததாக அப்பர் சுவாமிகளுக்கு ஏராளமான தீங்குகளை பல்லவ மன்னன் செய்தான். எங்க அக்கா ரொம்ப சாமர்த்தியமா அதெல்லாம் இயற்கைக்கு பாடினாருன்னு சொல்லிட்டாங்க. மாசில் வீணையும் மாலை மதியமும் வேலிலும். அது எப்படி? கொதிக்கிற சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ள போட்டுட்டாங்க. அந்த கொதிக்கிறப்ப ஒரு சலசலப்பு வரும் இல்லையா? அந்த சலசலப்பு வீணை மீட்டுவது போல கேட்டுச்சா, காதுக்கு இனிமை தந்துச்சா ஐயா. அடுத்து மாலை நேரத்துல நிலவு வந்தோன்னா நம்ம கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்படி அந்த இடம் அவளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்துச்சான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றல், அனல் காத்து வீசிக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷனுக்கு தென்றல் உரசிட்டு போன மாதிரி இருந்துச்சான். அடுத்து சொல்றாரு,
இளவேணி காலமோ அப்படியே ரொம்ப குளிரும் இல்லாம ரொம்ப வெயிலும் இல்லாம மெதமெதப்பா இருந்தா எப்படி உள்ளத்துக்கு நல்லா இருக்குமோ அப்படி இருக்குன்னாரு. கடைசியா சொன்னாரு, வண்டு மொய்க்கக்கூடிய பொய்கை குழு குழுன்னு இருக்கும்னா அது மாதிரி குழு குழுன்னு இருந்துச்சு. எங்க உட்கார்ந்துகிட்டு? கொதிக்கிற சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ள உட்கார்ந்துகிட்டு பாடுறாரு இந்த மனுஷன். கடைசியா சொல்றாரு, ஏன் தெரியுமா அந்த கொதிக்கிற சுண்ணாம்பு கால்வாய் கூட எனக்கு இவ்வளவு இனிமையாக இருந்தது? ஏன்னா நான் இறைவனது திருவடி நிழலில் இருக்கேன். அவன் திருவடிகளில் இருக்கக்கூடியவனுக்கு கொதிக்கிற சுண்ணாம்பு கால்வாய் கூட இனிமையாக இருக்கும். அப்ப அது திருவருள் இல்லையா? அப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகளுக்கு ஏராளமான இடங்களில் இன்னல்கள் தருகிறார்கள். பல்லவ மன்னன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கஷ்டமா கொடுத்துட்டு இருக்கான். கடைசியா ஒரு தடவை என்ன செஞ்சான், கடல்ல கட்டி அவரை தூக்கி எரிஞ்சிட்டான். கல்லுல கயரை வச்சு கட்டி அப்பர் சுவாமிகளை கடலுக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நம்மளுடைய உயிர் என்பதே நம்ம செஞ்ச மும்மலம் அப்படின்ற கல்ல வச்சு இரு வினைகள் என்ற கயிறை வச்சு கட்டி பிறவி பெருங்கடலில் தூக்கிப்பட்ட உயிர்கள் தானே நம்ம எல்லாம். இந்த உயிர்களை பிறவி பெருங்கடலில் இருந்தே காப்பாற்றக்கூடியது அந்த ஈசன் இல்லையா? அதனால அப்பர் சுவாமிகள் பாடுறாரு, சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொன்னால் பிறவி பெருங்கடலில் இருந்தே நாம் தப்பித்து விடலாமே. சாதாரண கடல்ல இருந்தா தப்பிக்க முடியாது. பாட்ட பாடுறோட கடல் ராசா வர்ண பகவான் வந்தாரு. அவருடைய அலைகள் என்ற கைகளை வச்சு திருநாவுக்கரசரை தூக்கி தன்னோட முடிமேல வைத்து திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற ஸ்தலத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல கரை ஏற விட்டுட்டு போயிட்டார். அந்த இடத்துக்கு பேரே கரை ஏற விட்ட குப்பம் இன்னைக்கும் இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவரு திங்களூர் அப்படின்ற ஊருக்கு போறார். அங்க அப்பூதி அடிகளார் அப்படின்றவரை சந்திக்கிறார். அப்பூதி அடிகளார் எப்படிப்பட்டவர் என்றால், சிவபெருமான் மீது எவ்வளவு காதலோடு இருப்பாரோ அதே அளவிற்கு திருநாவுக்கரசர் மீது காதலோடு இருந்தவர். இந்த பார்க்காமையே காதலிக்கிறதுன்றதெல்லாம் திரைப்படத்துல காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்க்காமையே திருநாவுக்கரசர் மேல காதல் பண்ணவர் அப்பூதி அடிகளார். பார்த்ததே கிடையாது. ஆனா எல்லா தர்ம காரியங்களையும் திருநாவுக்கரசருடைய திருப்பெயரை தான் செய்வார். ஒரு அன்னச்சத்திரம் வைக்கிறாரா, திருநாவுக்கரசர் அன்னச்சத்திரம். ஒரு தர்மசாலை அமைக்கிறாரா, திருநாவுக்கரசர் தர்மசாலை அப்படின்னு தான் அழைப்பார். அவருடைய குழந்தைக்கு பேரு கூட திருநாவுக்கரசர் தான். அந்த திங்களூருக்கு உண்மையிலேயே ஒரு நாள் திருநாவுக்கரசர் வந்துட்டாரு. திருநாவுக்கரசர் வந்த உடனே, என் பேர்ல இத்தனை தர்ம காரியங்கள் நடக்குது, யாருப்பா இந்த தர்ம காரியங்களை செய்யறதுன்னு கேக்குறப்ப அப்பூதி அடிகளார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருதான் எல்லா தர்ம காரியங்களையும் உங்களுடைய திருப்பெயர்ல செய்யறாங்கன்னோட அவருடைய இல்லம் எங்க இருக்குன்னு நேரடியா திருநாவுக்கரசரே போனார். நேர்ல வந்திருக்கிறது திருநாவுக்கரசர்னு கூட அப்பூதி அடிகளாருக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்க தான் சொல்லுறாங்க, வந்தவர்களா யார் திருநாவுக்கரசர்னு. காலில் விழுந்து, சாமி வராதவங்க வந்திருக்கீங்க, என் வீட்டுல ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகணும். சாப்பாடு எல்லாம் வந்து தயாராகுது. அந்த குழந்தை தான் வந்து இலைய இருப்பதற்காக தோட்டத்துக்கு போகுது. அந்த குழந்தை பேரும் திருநாவுக்கரசு தான். போன இடத்துல அரவம் தீண்டி குழந்தை இறந்து போனது. திருஅமுது சாப்பிட வந்தவரு குழந்தை எங்கன்னு கேட்கிறார். கண்ணீர் விட்டு அப்பூதி அடிகளார் அழுகிறார். உங்களுக்கு திருஅமுது கொடுக்கலான்னு நினைச்சேன், ஆனா என் குழந்தை இன்று இறந்து போய்விட்டதே அப்படின்னு. இனி பயன்படான் அப்படின்னார். இனி பயன்படான். ஐயா, இறைவனது அருள் இருந்தால் யாரும் பயன்படுவோம். இன்றும் கூட நாம் நினைத்தால் பயன்படலாம். இறந்த பிறகு உடல் தானம் செய்யுங்கள், உடல் உறுப்பு தானம் செய்யுங்கள், கண்டானமாவது செஞ்சுட்டு போவோம். இறந்த பிறகும் கூட நாம் பயன்பெற்று வாழலாம். அப்ப திருநாவுக்கரசர் சொன்னாரு, ஒண்ணு கவலைப்படாத, இறைவனை நினைத்து அழகாக பாடினார். ஒன்று கொலோமவ சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாகிடு வெண்டலை கையது
ஒன்று கொலாம் அவர் ஊர்வதுதானே. பாடி முடித்தார். முடித்தவுடன் குழந்தை உயிர் பெற்று எழுந்தது. இதுதான் ஐயா இறைவனது திருவருள். இறைவன் அள்ளி அள்ளி அருளை தரக்கூடியவர். அப்படி அள்ளி அள்ளி தரக்கூடிய இறைவனது தம்பிரான் தோழனாக இருந்தவர் சுந்தரர். சுந்தரர் ஒரு முறை அவினாசி அப்பரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழகாக திருவீதிகளில் நடந்து வர திருவார்கொடி புத்தூர் ஐயா நடந்து வரும் பொழுது ஒரு வீட்டுல மேல சத்தம் கேக்குது, மங்களகரமான இசை கேக்குது. இன்னொரு வீட்டுல அழுக சத்தம் கேக்குது. இப்படி ஒரு பக்கம் மங்கள இசை கேக்குது, ஒரு பக்கம் அழுக சத்தம் கேக்குதுன்னு என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்முடைய தமிழில் கூட இப்படி ஒரு சங்க தமிழில் ஒரு பாடல் உண்டு. ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி கதும்ப பணிந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் கைதல் பணிவால் குறைப்ப படைத்தோர் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாத அம்மை உலகம் இனிய காண்க இதன் இயல்பு உணர்ந்தோரே அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்கத்தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. அதாவது ஒரு பக்கம் இறந்த வீட்டில் இருக்கக்கூடிய பறை சத்தம் கேட்டுட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் திருமண வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான இசை கேக்குது. என்னையா இது ஒரு உலகம், இதுதானாடா இறைவன் செய்யற செயல் அப்படின்னு சொல்லி நம்முடைய சங்க தமிழ் சொல்லக்கூடிய ஒரு பாடல். அதே போன்ற ஒரு காட்சியை சுந்தரர் இன்று சந்திக்கிறார். ஒரு பக்கம் அழுக சத்தம் கேக்குது, ஒரு பக்கம் மங்கள இசை கேக்குது. என்ன ஏழு சுந்தரர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, இந்த வீட்டு பையனுக்கு 5 வயசு இருக்கும் பொழுது பக்கத்துல இருந்த மடுவுல போய் குளிக்க போனான். அந்த பையனும் இந்த பையனும் ஒன்னாதான் குளிக்க போனாங்க. குளிக்க போன இடத்துல முதல்ல ஒரு பையனை மட்டும் முழுங்கிருச்சு. ஒரு பையன் தப்பிச்சு வந்துட்டான். தப்பிச்சு வந்த பையனுக்கு வயசு வந்தோன்னு உபநயம் நடக்குது, பூணூல் கல்யாணம் நடக்குது. அதனால அந்த வீட்டுல மங்கள சத்தம் கேக்குது. என் பிள்ளை இருந்திருந்தா அந்த பிள்ளை இதே மாதிரி வளர்ந்து அந்த பிள்ளைக்கு இதே மாதிரி ஒரு உபநயம் செஞ்சிருப்போமே அப்படின்னு இந்த பெத்த தாயின் தகப்பனும் நினைச்சு அங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்கய்யா. அதனாலதான் அங்க அழுக சத்தம், இங்க மங்களகரமான இசைனாங்க. சுந்தரருக்கு மனசு தாங்கல. அந்த முதலை இருக்கிற மடுவை என்கிட்ட காட்டுனார். கூடவே எல்லாரையும் கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் பாட ஆரம்பிச்சார். எற்றான் மறக்கேன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை பாடினார். 4வது பதிகத்துல 4வது பாடல்ல சுந்தரர் ஃப்ரெண்ட் இல்லையா ஈசனுக்கு, அதனால கட்டளை போடு அப்படின்னு அவருக்கே கட்டளை போட்டுக்கிட்டு இருக்கார். உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்கு 6 ஆரவா ஆதியும் அந்தமுமாயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவினாசியே கரைக்கால் முதலையை பல் பிள்ளை தர சொல்லு காலனையே அப்படின்னார். என்னுடைய குழந்தையை முதலைய கொண்டு வர சொல்லு, அத உயிரை பறிச்சுட்டு போன காலனை கொண்டு உயிரை குடிக்க சொல்லு, 2த்தையும் சேர்த்து உடலையும் உயிரையும் சேர்த்து உயிரோடு எனக்கு குழந்தை இப்ப வரணும், நீ ஆணையிடு, முதலைக்கும் காலனுக்கு ஆணையிடுன்னு ஃப்ரெண்டு சொன்னா மீறுவாரா இறைவன்? உடனே ஆணையிட்டார். முதலை குழந்தையை கரையில போட்டு போயிடுச்சு. இன்றும் கூட அந்த ஆலயத்தில் மாசி திருவிழாவின் பொழுது, பங்குனி திருவிழாவின் போது முதலை தந்த பிள்ளை அப்படின்னு ஒரு உற்சவமே நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். இறைவன் எங்கு இருக்கிறான்? எங்கும் இருக்கிறார். இறைவன் எல்லா இடத்திலும் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் எந்த இடத்தில் இறைவனது திருவருளின் காரணத்தினால் பல அற்புதமான நிகழ்வுகள், பல அற்புதமான திருவிளையாடல்கள் நடந்திருக்கிறதோ அந்த ஸ்தலங்கள் மட்டும்தான் திருத்தலங்கள் என்று சொல்லப்படும். அக்கா பேசுறாங்க. அதே போல நாம எல்லாரும் தொண்டர்கள் தான். இப்ப எங்களை நாங்களும் ஒரு தொண்டர் தான். எங்களுக்கு தெரிஞ்சத இறைவனது திருநாமத்தை, இறைவனது புகழை எங்களுக்கு தெரிந்த அறிவில் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்க சொல்றது ஒரு தொண்டுதான். உங்களுடைய நேரத்தை நீங்க எங்களுக்காக தந்துட்டு இருக்கீங்க. நீங்க செய்யறது ஒரு மிகப்பெரிய தொண்டுதான். இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்றதுக்காக நிர்வாகத்தினர் அவ்வளவு செயல்களை செய்திருக்கிறார்கள். நிர்வாகத்தினர் செய்வதும் ஒரு தொண்டுதான். நாங்க மதுரையில இருந்து வரோம். இன்றைய நிகழ்ச்சியின் உபயதாரரும் மதுரைக்காரர், அதுவும் எங்களுடைய பகுதியை சேர்ந்தவர் அப்படின்றப்ப அவர் செய்வதும் தொண்டுதான். எல்லாரும் தொண்டர்கள் தான்.
ஆனா எந்த தொண்டனுக்கு இறைவனது திருவருள் பரிபூரணமாக கிடைக்கிறதோ அந்த தொண்டன் தான் திருத்தொண்டனாவான். அப்படியானால் திருத்தலங்களாவதற்கும் திருத்தொண்டர்களாவதற்கும் திருவருள் தான் காரணமாக இருக்கிறது. அந்த திருவருள் தான் என்னையும் தேவாரத்தின் மீது தோய வைத்திருக்கிறது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா 3 பேரும் பேசியிருக்கிறார். 8 மணிக்கு நமக்கு அடுத்த நிகழ்ச்சி ராமேஸ்வரம் ஸ்ரீ லட்சுமி கிருஷ்ணா குழுவினருடைய பக்தி இன்னிசை கச்சேரி இதே மேடையில நடைபெறவிருக்கிறது. அதற்கு உபயம் திருமதி தமிழ்ச்செல்வி ரங்கன், திரு PR ராமநாதன், R சரண்யா, இத்தி தெரு, ராமேஸ்வரம். இப்போ நிறைவா இவங்க 3 பேரும் பேசுறது ரொம்ப அருமையா இருந்துச்சு. இவங்க அருமையா பேசினாங்கிறத விட எனக்கு முன்னால இருந்த நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கேட்டீங்க. உங்களுடைய திருத்தாள்களை சிவபெருமானுடைய கருணையை வேண்டி பிரார்த்தித்து வணங்கி நிறைவா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நாம நிறைவு செய்யலாம். இவங்க நல்லா தொடங்கினாங்க. திருமுறை தலங்கள்ல பாத்தீங்களா மரங்கள் இருக்கு. நிறைய தலங்களுக்கு மரங்கள் தான் முக்கியம். அதுல புல்வகை தாவரங்கள் இல்லையா, அந்த புல்வகை தாவரங்கள் அது என்ன சொல்லுவீங்க, கிராசஸ். அதுல கோரப்புல் இருக்கக்கூடிய தலம் திருச்சாய்க்காடு. தர்பப்புல் இருந்தது திருநள்ளாறு, அதனாலதான் அவருக்கு பேரு தர்ப ஆரண்யேஸ்வரர். விழல் இருந்தது திருவிழநகர். செடி வகை தாவரங்கள் கருப்பு. துளசி இருந்தது திருவிற்குடி. அலரி இருந்தது திருக்கரவீரம். வெள்ளருக்கு இருந்தது திரு எருக்கத்தம் புலியூர், அந்த ஊருக்கு பேரு திரு எருக்கத்தம் புலியூர். வீழி செடி இருந்ததுக்கு பேரு திரு வீழி மிளலை. பாத்தீங்களா, வீழி செடி. கொடி வகை தாவரம் முல்லை கொடிக்கு நீங்களே சொன்னீங்க திரு கருகாவூர் கர்ப்பசாம்பிகை. தென் வட திருமுல்லை திருவாயூர். மல்லிகைக்கு ஒரு ஊர் இருக்கு சிக்கல், சரியா? அப்ப அது கொடி. ஓராண்டு வாழக்கூடிய தலத்தாவரம், 1 வருஷம் தான் இருக்கும். வாழை 1 வருஷம் தானே. திருப்பைநீலின்னு ஒரு ஊர் இருக்கு. என் மகளை கூட்டிட்டு போனேன். நீலின்னா வாழைப்பழம்னு அர்த்தம், பைநீலின்னா ரொம்ப பச்சையான பழம்னு அர்த்தம், பசுமையான வாழை. திருப்பைநீலி. குடவாயில் பழனம் திருமருகல் பாண்டிங்களே, அந்த ஊருக்கே தலைமரம் வாழைமரம் தான். தர்மபுரம் திருக்கழுக்குன்றம், இதெல்லாம் வாழைமரம். சில ஆண்டுகள் வாழக்கூடிய தாவரம் தில்லைவனம் சிதம்பரம். குருந்த மரம் தண்டலை, பல ஆண்டுகள் வாழக்கூடிய தாவரம். பனைமரம் ரொம்ப காலம் வாழும் இல்லையா, அதுக்கு திருப்பனந்தாள்னு ஒரு திருத்தலம். அந்த ஊருக்கு பேரே பனைமரம் தான் அதனுடைய தலைவ மரம். பனையூர். திருவோத்தூர் ஆண்பனைய பெண்பனையா மாத்தினார், சரிங்களா? காய்க்கவே இல்லை. திருஞான சம்பந்தர் போய் பாட்டு பாடி ஆண்பனைய பெண்பனையா மாத்தினார். அரச மரம் ஆவடுதுறை. ஆலமரம் வெண்காடு ஆலம்பொழில். தென்னை மரம் தெங்கூர் அப்படின்னு ஒரு ஊர். கடம்பவனம் நம்ம மதுரை குளித்தலை. மருத மரம் திருவிடை மருதூர். மகிழ மரம் பொய்ச்சத்தியம் பண்ண திருவொற்றியூர், சரியா? திருவண்ணாமலை. பாதிரி மரம் சொன்னீங்க, திருப்பாதிரி புலியூர். பராய் மரத்துக்குன்னு ஒரு மரம் திருப்பராய்த்துறைன்னு திருச்சியிலிருந்து முசிறி குளித்தல போற வழியில இருக்கு, திருப்பராய்த்துறை, தெரியல? மூங்கில் திருநெல்வேலி பாசூர் வேட்கலம். இப்படி எல்லா இடங்கள்லையும் தாவரங்களை மையமாக வைத்து திருத்தலங்கள் இருக்க. அத ரொம்ப அருமையா சொன்னீங்க இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு எல்லாத்தையும் ரொம்ப அருமையா சொன்னாங்க. உண்மைதானே? வன்னி மரத்துக்கு திருப்பாச்சிலாசிரமம் இல்லைங்களா? அதுக்கு புரோசோபிஸ் சினாரஸ்யா உங்க பொட்டானிக்கல் நேம். அப்படி ஒரு அருமையா திருத்தலங்களுக்கு சிறப்பு உண்டு இல்ல
அப்படிங்கிறத இவங்க ரொம்ப அருமையா பேசியிருக்காங்க. நல்ல உண்மைதான். திருத்தலங்கள்னா இறைவன்னால என்ன, மதுரையில மீனாட்சி பச்சை நிறத்துல இருக்காருன்னா என்ன அர்த்தம்? மதுரைய பசுமையா வச்சிருந்தா மீனாட்சி இருப்பான்னு அர்த்தம். ஊர்ல இருக்கிற மரத்தை வெட்டிவிட்டு எல்லாத்தையும் போட்டு காங்கிரீட் காடுகளா வச்சுட்டா மீனாட்சி எங்க இருப்பாங்க? பச்சை மரகதத்துல இருக்காருன்னா அம்பாள் பச்சை நிறம்னா எங்க பசுமையா இருக்கோ அங்கதான் அம்பாள் இருப்பா. ஒண்ணு இல்லைங்களா? அந்தந்த ஊருக்கு சில விருட்சங்கள் இருக்கு, அந்தந்த ஊருக்குன்னு சில பொய்கை இருக்கு. உண்மை, திருத்தலங்களுடைய சிறப்பை சொல்லி மாளாது. அதே மாதிரி திருவருள் இருக்க, திருஞான சம்பந்தர் முதல் திருமுறையிலேயே தோடுடைய செவியனே திருவருள் தானே. பிள்ளை அழுகுது, அழுத பிள்ளைக்கு பால் கொடுனார் சிவபெருமான். அவ அங்க இருந்து பொற்கிண்ணத்துல ஞானப்பால் கொண்டு வந்தார். அப்ப தோடுடைய செவி என்கிற பதிகமே திருவருள் தான். அதே மாதிரி புள்ள இப்படியே பாடிக்கிட்டே போச்சு, வெறும் கையில தாளம் போடுது. பிஞ்சு கை, 3 வயசு பிள்ளை, அது கை எப்படி இருக்கும்? இப்படி தாளம் போட்டுட்டே பாடிக்கிட்டே இருக்கு. திருக்கோலக்கா, கோலக்கால இருந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு? புள்ள வெறும் கையில தாளம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு உள்ள இருந்து தங்கத்துல ஒரு தாளம் பண்ணி, பொத்தாளம், சரிங்களா? மடையில் வாழைன்னு ஒரு பதிகை ஒரு பாடி முடிச்சோன்னா, ஐயோ என் பிள்ளை இப்படி வெறும் பிஞ்சு கையால தாளம் போடுதுன்னு ஒரு தங்க தாளத்தை கொடுத்தார். உமா பார்வதி அம்மா சொன்னா, ரொம்ப பணக்கார தகப்பங்க பண்ற அதே தப்பத்தான் நீங்களும் பண்றீங்க. ஊர்ல சில பணக்கார தகப்பன் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் பைக்கை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறான். அது 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாலே ரோட்ல ஓட்டிட்டு ஒண்ணு அது விழும், இல்லாது என்ன மாதிரி வயசானவங்களை கிளதிலிரும். ரைட்டுங்களா? அப்படி ஓடுது. அந்த மாதிரி நீரும் பொறுப்பு இல்லாம தங்கத்துல தாளம் செஞ்சு கொடுத்திருக்கீரே, தங்கத்துல தட்டுனா சத்தம் வராது, அதுவே தெரியாம ஒரு தாளம் பண்ணி கொடுத்திருக்கீரு. சிலதான் சம்சாரம் சொன்னாதான் சில ஆம்பளைகளுக்கு மண்டையில உரைக்கும். சிவபெருமான் இப்படி யோசிச்சாரு, ஆமல்ல உன் பிள்ளைன்னு தங்கத்துல தாளம் கொடுத்திருக்கே, தங்கத்துல ஏதியா சத்தம் வரும், இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன ஒண்ணு. அவ சொன்னா, அந்த பிள்ளை வாசிக்கட்டும், அது வாசிக்கிற தாளத்துல ஒலியாக நான் போய் இருக்கிறேன்னு சொன்னா அம்பாள். ஓசை ஒலி ஆனாய் நீயே. அந்த தாளத்தை தட்டினா தட்டுற தாளத்துக்குள்ளுக்குள்ள ஓசையாக இருக்கிறவள் அம்பாள். அப்ப திருக்கோலக்கால ஒரு பெரிய திருவருள் இருந்ததா இல்லையா? திருப்பாசிலாசிரமம்னு ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போனாரு. அங்க ஒரு மன்னனுடைய மகள், அவளுக்கு ஒரு பக்கவாத நோய் மாதிரி, அதுக்கு பேரு முயலகன்னு ஒரு வாதம். அந்த வாதம் பட்டு அப்படியே துடியா துடிச்சிட்டு இருந்தா. துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவரு ஞானசம்பந்தர் முன்னால் அந்த பிள்ளைய கொண்டு கிடத்தின உடனே அவர் திருப்பாச்சிலாசனம், அது திருச்சிக்கு பக்கத்துல முசிறிக்கு போற வழி, குணசீலம் போறோமா இல்லையா பெருமாள் கோயில், அது கொஞ்சம் முன்னாடி இருக்கு, ரைட்டுங்களா? அங்க போய் கண்ணீர் விட்டு சொன்னாரு. துணிவளர் திங்கள்னு ஒரு பெரிய பதிகம் பாடினார். பதிகம் பாடின உடனே சிவபெருமான் முயலகன் என்கிற அந்த நோய், பக்கவாத நோயை நீக்கிறார். யாராவது உங்க குடும்பங்கள்ல சேர்ந்தவர்களுக்கு நியூரோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொன்னா திருப்பாசிலாசிரமத்துல போய் அங்க இருக்கிற சிவபெருமான வழிபட்டு இந்த பதிகத்தை பாடினா அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும். திருப்பாசிலாசிரமத்துல அங்க போய் பாடினாங்க. அதனாலதான் அந்த திருப்பாசிலாசிரமத்துல மாத்திரம் எல்லா திருக்கோயில்களையும் நடராஜர் காலுக்கு கீழே முயலகன் என்கிற அரக்கன் இருப்பான். அந்த முயலகன் என்கிற அரக்கனை ஞானசம்பந்தர் பதிகம்பாடி நீக்கிய தலம் என்பதனால அங்க மாத்திரம் நடராஜர் காலில் முயலகன் என்கிற அரக்கன் இருக்க மாட்டான். அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு திருத்தலம் என்கிற பெருமை அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள ஒரு திருவருள் என்கிற பெருமை இருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையில, அதே மாதிரி திருநாவுக்கரசருடைய வாழ்க்கையிலையும். அப்போ திருவருளை பற்றி நிறைய சொல்லலாம். ஆனா நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறைவு செய்யணும். இன்னிசை கச்சேரி நிகழ்த்துகிற நண்பர்கள் அரங்கத்திற்குள்ள அமர்ந்திருக்கிறார். அதனால நாம 8 மணிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும்ல. நாயன்மார்கள்னா யாரு? தொண்டில் பழுத்த சிவனடியாரு. ஆழ்வார்கள் பட்டியலை விட நாயன்மார்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆழ்வார்கள் 12 பேர் தான், அத்தனை பேரும் பாசுரம் பாடினவங்க. அப்படிதான் அந்த பட்டியல்.
ஆனா நாயன்மார்கள் அப்படி இல்லை. இவங்க அத்தனை பேரும் பாட்டு எழுத தெரிஞ்சவங்களோ பதியம் பாட தெரிஞ்சவங்களோ இல்ல. சும்மா 20 பேர் பதியங்கள் எழுதிப்பாங்க. மிச்சம் இருக்கிற 43 பேர் நம்ம கேஸ், ஒண்ணும் தெரியாத கேஸ். எழுதுனதை படிக்க தெரியும், அதையும் தப்பு தப்பா படிக்க தெரியும். சிவபெருமான்கிட்ட தொண்டு புரிந்தவர்கள் மாத்திரம்தான். அப்ப அவங்களையும் பட்டியல்ல சேர்த்தாங்க. அப்ப இந்த கதை நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. அதனால நாயன்மார்களின் தொகுப்பு நல்லது. இறைவனிடம் ஆழ்ந்தவர்கள் எல்லாரையும் ஆழ்வார்னு சொல்லுவாங்க. கருடாழ்வார், இளையாழ்வார், பரதாழ்வார், சத்ருகன் ஆழ்வார், விபீஷண ஆழ்வார், கூரத்தாழ்வான், கம்பநாட்டாழ்வார். ஆனா அடியாறுங்கிற தனிப்பட்டியல் இருக்க, அது வேதங்களை தமிழ் செய்து பாடியவர்கள் மாத்திரம்தான் ஆழ்வார்கள். ஆனா நாயன்மார்கள் அப்படி கிடையாது. பாடினவங்க பாடாதவங்க எல்லாரையும் தொகுத்தார். தொகுத்தவர் யாரு? அதைத்தான் இந்த அம்மா சொன்னாங்க. தம்பிரான் தோழர் டாக்டர் சத்யா மோகன். அவரு முன்னூட்டமோ பின்னூட்டமோ எதுனாலும் சரி சிவபெருமானுக்கு சமத்துக்கு சமம் வாதம் பண்ண முடியவர். வன் தொண்டர். சிவபெருமானையே பார்த்து பித்தா யாராவது சொல்ல முடியுமா? நான் என் சம்சாரத்தை பார்த்து லூசுன்னு சொல்ல முடியுமா? மறுநாள் சோறு திங்க முடியாது. அவர் சிவபெருமானைய பார்த்து லூசுன்னு இருக்கார். பித்தா பெருசூடி பெருமானே அருளாளாயின் வன் தொண்டர். சரியா? அவர் தான் இப்படி தொகுத்தது. அவர் காலத்துல நாயன்மார்கள் 60, தொகையடியார்கள் 9 பேர். சரியா? பறவை நாச்சியார் வீட்டுல இருந்து வேக வேகமா வந்தார். தேவாசிரிய மண்டபத்தை கடந்து போனார். இவர் சாமி கும்பிடுறதுக்கு வேகமா போகும்போது அந்த மண்டபத்துல இருந்த விரண்மிண்ட நாயனார் சொன்னாரு, பாத்தியா எவ்வளவு திமிரு, நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கா, நம்மள கவனிக்காம இவர் எவ்வளவு ரொம்ப வேகமா உள்ள போறாரு அப்படின்னாரு. சரிங்களா? ரொம்ப இனிமேல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் வணக்கம், இவருக்கு வந்தா யாரும் வணக்கம் சொல்லாதீங்கன்ட்டார். இந்த தகவல் சிவபெருமானுக்கு தெரிஞ்ச உடனே சிவபெருமான் பதறி போனார். நான் என்னோட நண்பருக்கு மரியாதை இல்லைன்னா நான் என்ன பண்றது? சிவபெருமான் சொன்னார், தேவாசிரிய மண்டபத்துல உன்னை பத்தி ரொம்ப புகார் பண்ணிட்டானுவ, தயவு செய்து அவனுங்களெல்லாம் கொஞ்சம் பெருமையா பாடிரு அப்படின்னாரு. சாமி, நான் ஒன்னும் இன்டென்ஷனலா பண்ணல, தற்செயலா பண்ணேன், தயவு செய்து என்ன மன்னிக்கணும். மன்னிக்கிறேன், பாடு. எப்படி பாடுறது? இந்த நான் அடி எடுத்து கொடுக்கிறேன். தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்க, அப்புறம் தான் இந்த அம்மா பாட்டின திருநீலகண்டத்து குயவனார்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாட ஆரம்பிச்சார். சரிங்களா? அப்ப ஈசன் தானே முதல்ல எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்த அடிய அப்படியே எடுத்து பாட ஆரம்பிச்சார்ல. இளையான்குடி மாறன் அடியார்க்கும் அடியேன்னு ஒரு பெரிய நூலே பாடினார். அந்த நூல் தான் நம்பியாண்டார் நம்பிகளுக்கு திருத்தொண்டர் திருவந்தாதி பாடுவதற்கும், நம்பியாண்டார் நம்பி எழுதுனதை வச்சு பின்னால பெரிய புராணம் அப்படின்னு ஒரு பெரிய புராணத்தை 4 பகுதி. சரிங்களா? எவ்வளவு சருக்கங்கள் இருக்கு. அந்த சருக்கங்கள் எல்லாத்தையும் சேக்கிழாரும் பாடினார்னு சொன்னா, அந்த திருத்தொண்டர்களை பற்றிய முதற் குறிப்பு தேவாரத்துல இருந்திருக்குல்ல, இல்லைங்களா? என்னங்க 60+9 அப்ப 63+9 எப்படி வந்துச்சு? நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணாரு? இப்ப சுந்தரமூர்த்தி நாயனாரு 60+1. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அம்மா இசைஞானியார், அவங்க அப்பா 3 பேரையும் சேர்த்து 63 ஆக்கிவிட்டார். 63+9 தொகையடியார்கள். இந்த தொகையடியார்களை பார்த்து பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காரு? தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன், பத்தரை பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காடே. இப்போ 9 தொகையடியார்களை பாடியிருக்கார். தில்லைவாழ் அந்தனர் நமக்கு தெரியும், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள், பொய்யடிமை இல்லாத புலவர்கள், இறைவன் மேல யாரெல்லாம் பாட்டு எழுதுறாங்களோ அவங்கெல்லாம். இப்ப சுந்தரர் இதை எழுதும் போதே கிபி 2026 கவிதாயினி டாக்டர் சத்யாமோகன் ஒரு பாட்டு எழுதுனா, சிவபெருமான் மேல பாட்டு எழுதுனா,
சிவபெருமான் மேல பாட்டு எழுதின சத்யாமோகனுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னால பிறந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றார், நான் அடியேன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? பின்னால வருகிறவர்களுக்கும் சேர்த்து சொன்னார், பக்தராய் பணிபவர்கள் யாரெல்லாம் பக்தியோட பணிகிறார்களோ அவர்களுக்கு. இப்ப இவங்க அத்தனை பேருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் நான் அடியேன்னு எழுதி வச்சுட்டார். ரைட்டுங்களா? பரமனையே பாடுவார். இப்போ பின்னால இசை கச்சேரி பண்ண போறாங்களே அவர்களுக்கு அடியேன். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், மனசு முழுக்க சிவபெருமான நினைக்கிறவர்கள், திருவாரூர் பிறந்தவர்கள். நீங்க பிறந்தது திருவாரூர் தானம்மா, உங்களுக்கு நாங்க அடிமைன்னு எழுதி வச்சிருக்காரு. ரைட்டுங்களா? திருவாரூர் பிறந்தார்கள், முப்போதும் திருமேனி தீண்டுவார். கோயில்ல சுவாமிக்கு அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனை பண்ணக்கூடியவர்கள், முழுநீர் பூசிய முனிவர். யாரு? இந்த அம்மா முகத்துல பாருங்க, திருநீர் அப்படி ஜொலிக்குது. மகாலட்சுமி உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தா இல்லையா? அப்ப திருநீரும் திருமண் இருக்குல்ல, அது சொன்னார். முழுநீர் பூசிய முனிவர், அப்பாலும் அடிச்சார்ந்த அடியார். என்ன சொன்னாரு? நம்ம நாட்டு நில எல்லைகளையும் கடந்து நிறம், மொழி, மதம், திணை என்று அதற்கு அப்பாலும் இறைவனின் திருவடியை சேர்ந்தவர்கள். இந்த நிமிஷம் துபாயில உட்கார்ந்துகிட்டு ஒருத்தர் சிவாய நமன்னு சொன்னா அவருக்கும் அடியேன். ஈசனின் அடியை பற்றிய பெருமாளும் அப்பாலும் அடி சார்ந்தவர் இல்லையா? மகா சிவராத்திரி நாளே அதானே. அப்போ இந்த தொகையடியார் 9 பேருக்குள்ள மத்த 63 நாயன்மாரையும் அடக்கிடலாம். யார் யாரோட பேரும் ஊரும் தெரிஞ்சதோ அவங்கள தனியா 63 போட்டுட்டு, பேர் ஊர் தெரியலையானாலும் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்ட நாயன்மார்கள் அத்தனை பேரையும் சேர்த்து நமக்கு எழுதி தந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பதனால வரலாறு ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொன்ன மாதிரி நம்முடைய அடியார்களுடைய வரலாற்றை நமக்கு சேர்த்து சொன்னதனால் இந்த மொத்த உலகத்தில் இந்த நேரத்தில் 660 கோடி நாயன்மார்கள் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு எல்லா உயிரும் சிவமயம் என்பதனால் அந்த உயிர்கள் அத்தனையும் நாம் தொழ வேண்டும் என்கிற உணர்வை நமக்கு தேவாரம் ஊட்டுவதனால் தேவாரத்தில் நம் மனம் பெரிதும் தோய்வது திருத்தலங்களிலும் தான், திருத்தொண்டர்களிலும் தான். எனினும் அவற்றை விட திருவருளிலும் தான் என்பதை விட இவை இரண்டையும் மீறி நம் மனம் பெரிதும் தோய்வது திருத்தொண்டர்களிலேயே என்பதை இந்த சுழலும் சொல்லரங்கத்தின் தீர்ப்பாக நிறைவு செய்து, தொண்டர்தம் உள்ளத்து ஒடுங்குபவன் சிவபெருமான் என்பதனால் தொண்டர்களை வழிபடுவோம். சிவனையே வழிபட்டதற்கு பொருள் சிவ அபராதத்தை விட, சிவ நிந்தனையை விட சிவ பக்தர்களின் நிந்தனையை சிவபெருமான் பொறுக்க மாட்டான் என்பதனால் சிவபக்தர்கள் அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறோம். வாழ்க பல்லாண்டு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க பல்லாண்டு.